காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் தண்டத்வயோத்பலகரம் விமலோபவீதம் உத்யந்தியே சனிமம் உல்லசத்பூத்தகுன்றம் ரூபம் தவாஸ்பிரிதிராஜதூர்மமாப்ரியே பாஷண்டசாகுரமகாபுரபாமுகாக்னி ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ மூலதாசகா ஸ்ரீவிஷ்ணுலோகமணிமண்டபமார்கதாயி ராமானுஜோ விஜயதே இதிராஜராஜகா. சோழசமபுரம் தட்டையாச்சார் சுவாமியுடைய சிஷ்யராக இருக்கக்கூடிய சீனிவாசாச்சார் சுவாமி ஆச்சார பிரதிபக்தியோடு திருமலையிலே அந்த சீனிவாச பெருமானுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியுள்ளார். அதனாலேயே அவருக்கு சீனிவாசனத்திலே அதீதமான ஒரு காதல். அந்த காதலோடு தன்னுடைய ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய துட்டையாச்சார சுவாமியிடத்திலே சகல அர்த்தங்களையும் கேட்டறிந்தார். அவர் கேட்ட அர்த்தங்களை எல்லாம் தான் ஒரு பிரபந்தமாக பண்ண வேண்டும் என்று இவர் நினைத்தார் என்றால் இல்லை. ஆச்சாரியன் நியமிக்கிறார் துட்டையாச்சார சுவாமி. அவர் நியமிக்க ராமானுஜ சித்தாந்தத்தை நீர் கொஞ்சம் எளிமைப்படுத்தி மற்றவர்களுக்கெல்லாம் புரியும்படி பண்ணித்தரலாமே என்று தன்னுடைய சொப்பனத்திலே அவர் சாதிக்க, அந்த சொப்பனத்தில் சாதித்த அந்த விஷயத்தை நமக்கு யதீந்திரமத் தீபிகை என்கிற கிரந்தத்தோடு அனுகிரகிக்கிறார் சுவாமி சீனிவாசாச்சார சுவாமி. அவர் கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டின் கடைசியிலும் 17ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் இருந்தவர். இந்த யதீந்திரமத தீபிகை என்பது மிகவும் நமக்கு முக்கியமான ஒரு வேதாந்தத்துடைய விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு உண்டான ஒரு விஷயம் என்று தெரிகிறது. ஏனென்றால் ஸ்ரீபாஷ்யத்தை பூர்ணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தர்க்கசாஸ்திரம், நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம் இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அது மட்டுமல்லாமல் குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷங்களாவது ஆகும் ஸ்ரீபாஷ்யம் தெரிந்து கொள்ள. ஆனால் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலம் இருக்கு. அதுக்குண்டான ஞானமோ, அதுக்குண்டான ஸ்ரத்தையோ, அதுக்குண்டான ஒரு நிலையோ என்னிடத்தில் இல்லாதபடியாலே, ஆனால் ஆர்வத்தை மட்டும் பகவான் கொடுத்தாரே தவிர இந்த ஞானத்தை கொடுக்கவில்லையே சந்தேகம் வருமானம். அதற்காகத்தான் யதீந்திரமத தீபிகைன்னு நம்முடைய பூர்வாச்சாரியர்களால் அனுகிரகிக்கப்பட்டது. அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்திருக்கார் சுவாமி புத்தூர் சுவாமி. அந்த அட்டவணை என்னதென்று நம்ம கடந்த காலட்சத்துல அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்ட அந்த அட்டவணையிலே பிரமாணம் 3 பிரமாணங்கள் எடுத்தார். பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் என்று 3. இதிலே பிரத்யக்ஷ பிரமாணத்திலும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த பிரத்யக்ஷத்திலே பொய் பொய் பொய், இந்த லோகமே பொய், கண்ணால் காப்பதும் பொய், காயமே பொய்யடா காட்டடித்த பையடா அப்படின்னு சில வாக்கியங்கள்லாம் நம்ம தேசத்துல பார்க்கிறோம். அதை வைத்துக்கொண்டு பார்க்கும்போது எல்லாமே பொய் தான் போட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறானோ. சுவாமி அதை ஒத்துக்கவே இல்லை. சுவாமி பெருவனார் எல்லாமே மெய், எல்லாமே மெய் என்றால் நம்ம சொப்னம் பார்க்கிறோமோ கனவு, அந்த கனவுல வரக்கூடிய சம்பவங்களும் மெய் தான் சொல்றார். அது என்னமா சுவாமி மெய்யாகும்? அது பொய் தானே, கண்ணை திறந்து பார்த்தா அது நடக்கலையே சுவாமின்னா. அது இருந்திருக்கு, உனக்கு தெரியல அப்படின்னு தெரிவிக்கிறார். அது பின்னாடி நம்ம பார்ப்போம் அது என்னமா மெய்ன்றது. அப்படி இருக்கச்சே அப்ப அதுவே மெய்ன்னு சொல்லும்போது பிரத்யக்ஷத்தை போய் பொய்ன்னு சொல்லலாமா? சொல்ல முடியாதனும். ஆனா பிரத்யக்ஷத்தை பொய் என்று சொல்லக்கூடிய மதம் தான் அத்வைத்த மதம். அத்வைத்தத்திலே பிரத்யக்ஷத்தை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. சப்த பிரமாணம் மட்டும்தான் ஒத்துண்டிருக்கா. அவ வேற எந்த பிரமாணம் ஒத்துக்கல. அந்த சப்த பிரமாணம் மெய்யா என்றால் அதுவும் பொய். ஏன்னா பிரம்மத்தை தவிர மற்ற அத்தனையும் பொய்.
பிரம்மத்தை தவிர மற்ற அத்தனையும் பொய்யா இருக்கும்போது சப்த பிரமாணம் மெய்யும் சொல்லியாச்சுன்னா அவள் அத்வைத்தம்னு வேறு. அத்வைத்தம் இரண்டல்ல ஒன்று என்று அவருடைய சம்பிரதாயம். அப்ப இரண்டல்ல ஒன்றுன்னு வந்துட்டுனா அப்ப ரெண்டாவது ஒரு வஸ்து வந்துட்டுனாலே அத்வைதம் பட்டு போயிடும். அதனால சப்த பிரமாணத்தையும் அது மெய்யின்னு ஒத்துக்க முடியாது. ஆனா சப்த பிரமாணத்தை கொண்டுதான் அவர்கள் அவருடைய அந்த நிலையை ஸ்தாபிக்கிறார். என்னன்னு ஸ்தாபிக்கிறார்? பிரம்மம் ஒண்ணு, பிரம்ம சத்தியம், ஜெகதி மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபரகா. இது வேதாந்த மகான் தெரிவிக்கிறார். இப்ப ஒரு பொய்யை சொல்லணும்னா அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய்யை சொல்லணும், அந்த பொய்யை மறைப்பதற்காக இன்னொரு பொய் சொல்லணும், அதற்காக இன்னொருத்தர் பேசும்போது அந்த பழைய பொய் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். இவ்வளவு சிரமங்கள் இருக்கு ஒரு பொய் சொல்லணும்னா, சாமானிய விஷயமே இல்லை. அது உண்மையை சொல்லிட்டோம்னா அதுக்காக நம்ம காப்பாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. எங்க போனாலும் இருக்கிற விஷயத்தை தான் சொல்ல போறோம். இருக்கிற விஷயத்துல சொல்றத நமக்கு எந்த விதமான சிரமங்களே இல்லை. அதனால்தான் நம்முடைய சம்பிரதாயத்தின்படி, விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி சம்பிரதாயம் மிகவும் எளிது. அவன் நம்ம என்னமோ சுவாமி புரியலையே, சுவாமி சிரமமா இருக்கே, சுவாமி சிலதெல்லாம் புரியலையே, இந்த மாதிரிதான் இருக்குமோ காலட்சேபம் பூர்த்தியா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் என்கிற சந்தேகம்லாம் நமக்கு ஏற்படுறது. அந்த மாதிரி கிடையாது. ஏன் அந்த மாதிரி கிடையாதுன்னா, அடியேன்ட்டு வேணா தவறு இருக்கலாம், சொல்லும் போது சரியா சொல்லாம இருக்கலாம் அடியேன் இல்லேன்னு சொல்லல. சொல்லும் போது சரியா சொல்லாம இருக்கலாம், இல்லை அந்த சப்தத்துக்குண்டான நேரடியான அர்த்தத்தை காட்டி கொடுக்காம இருக்கலாம். அதனால அந்த சந்தேகம் வரலாம்ங்கிற சாஸ்திரத்திலேயோ சம்பிரதாயத்திலேயோ விசிஷ்டாத்வைதத்திலேயோ எந்த விதமான சந்தேகங்களோ எந்த விதமான குளறுபடியோ எந்த விதமான ஐயப்பாடோ கிடையாது. சந்தேகம் வராதுன்ற வரவே வராது. இப்ப நன்னா புரியுமா? நன்னா புரியும், எந்த சந்தேகம் கிடையாது. இப்ப ஏன் சொல்றேன்னா, உண்மையை உள்ளபடி சொல்லிட்டு இருக்கேன். பொய்ய சொல்லணும்னு தான் அங்கங்க மாற்றிட்டே வரணும். அவாள்கிட்ட என்ன போய் சொன்னேன், இவாள்கிட்ட என்ன போய் சொன்னேன், இவாள்கிட்ட என்ன போய் சொன்னேன், இவாள்கிட்ட என்ன சொல்லணும், இது இத்தனையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டா தான் ஒழுங்கா நிற்க முடியும். ஆனா உண்மைக்கு அந்த ஞாபகமே தேவையில்லை. எது உண்மையோ பிரத்யட்சம் என்னது? உள்ளதை உள்ளபடி பாக்குறமோனோ, அப்ப உள்ளதை உள்ளபடி ஸ்தாபிக்கிறமோனோ அதுதான் பிரத்யட்சம். அந்த பிரத்யட்சம் உள்ளதை உள்ளபடி அறிந்து விவகரிப்பதற்கு உண்டான ஞானம் தான் பிரமான்னு பேரு. உள்ளதை உள்ளபடி அறிந்து விவகரிப்பதற்கு அதற்குண்டான அனுஷ்டானம், அந்த விவகரிப்பதற்குண்டான ஞானம் தான் பிரமாணம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த அறிவு ஏற்படுவதற்குண்டான கருவி எதுவோ அது கரணம், பிரமாகரணம். அந்த அறிவு ஏற்படுவதற்கு உண்டான கருவிதான் பிரமாகரணம். அப்ப சட்டன்னு ஞானத்தை கொடுக்கணும்னா உண்மையான ஞானத்தை கொடுக்கணுமோனோ, அப்படி இருப்பதுதான் பிரமாணம். இந்த பிரமாணம் எப்படி இருக்கு? பிரத்யக்ஷ பிரமாணம் சொன்னோம். பிரத்யக்ஷ பிரமாணம் 5 நிலையில பார்க்கிறோம். கண்ணால் பார்ப்பது, காதால் கேட்பது, மூக்கால் முகர்வது, நாக்கால் ருசிப்பது, தோலால் தொடுவது. இது இத்தனையுமே பிரத்யக்ஷ பிரமாணம். இப்ப விஷயத்துக்கு வருவோம். இது வரைக்கும் இந்த அவதாரி மாதிரி சொல்லிட்டேன். இப்ப பூர்வபக்ஷினா யாருன்னு சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். சித்தாந்தினா நம் சம்பிரதாயப்படி எது சாஸ்திரப்படி எது சரியோ அந்த சரியான ஒரு விஷயத்தை சொல்வது சித்தாந்தி சொல்றான்னு அர்த்தம். பூர்வபக்ஷினா அந்த சித்தாந்தி சொன்னதை எதிர்த்தட்டா பேசுவார். கிடையாது, நீ சொல்றது தப்பு, அந்த மாதிரி சரி வராது, நான் சொல்றேன் பாரு அப்படின்னு அதுக்கு சாஸ்திரத்துடைய நிலையை மாறி பேசக்கூடிய தன்மை தான் பூர்வபக்ஷி பேரு. அப்ப அவளுக்கு பேசுறாங்க, சாஸ்திரத்தை மீறி பேசுறேன்னா அவளுக்கு தெரியாதா சுவாமின்னா, அவளுக்கு சாஸ்திரத்தோடு தான் பேசுறான்னு அவ நினைக்கிறான். ஏன்னா சாஸ்திரம் என்பது எப்படி வேணா வளைச்சு கொடுக்கும். அப்ப எப்படி வேணா வளைச்சு கொடுக்கும்னா, சுவாமி எம்பெருமானார் சொல்றது சரின்னு என்னமா சுவாமி சொல்ல முடியும்னா, முன்னாடி பின்னாடி மத்தியில என்ன இருக்குன்னு பார்க்கணும், பூர்வாச்சாரியர் என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கணும், வியாசருடைய திருவுள்ள என்னன்னு பார்க்கணும். அதையெல்லாம் பார்த்து அனுசரிச்சுட்டு அவா திருவுள்ளப்படி எழுதினமே தவிர எனக்கு இது தோன்றது
இது தோன்றபடியால இதுதான் அர்த்தம் அப்படின்னு எழுதப்படாது. சுவாமி அதை பண்ணவே மாட்டார். எம்பெருமானார் அதை பண்ண மாட்டார். இப்ப என்ன எடுக்கிறாருன்னா, ஸ்ருதி பிரமாணத்துல தனியா சேர்க்கலாமா? ஞாபகம் இருக்கு இல்லையா? ஸ்ருதி வேறு. ஸ்ருதினா வேதங்கள். ஸ்ருதினா ஞாபகப்படுத்தி கொண்டு சொல்றது. அந்த ஸ்ருதிய தனியா ஒரு பிரமாணமாக சேர்க்கலாமான்னு அந்த விசாரம் வர. இல்ல இல்ல, ஸ்ருதிய தனியா ஒரு என்ன பிரமாணம் என்னென்ன பார்த்தோம்? பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தன்னு 3 பார்த்தோமோ. 4வது ஒண்ணு சேர்த்துக்கோன்றான், ஸ்ருதின்றான். 4வது ஒண்ணு ஸ்ருதினா நினைவு, ஞாபகம். அந்த ஏதோ ஒருத்தரை பார்க்கணும், அதை ஞாபகம் வந்துட்டோம், அதையும் பிரமாணமா சேர்த்துங்கோ அப்படின்றா இல்லையா? அது சேர்க்க முடியாது. அதை பிரத்யக்ஷத்தை சேர்க்க முடியுன்றார். ஏன்னா ஸ்ருதி என்று சொல்றது 4 விதத்துல அந்த ஸ்மிருதி ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா கேளுங்கோ. ஒன்னும் சிரமமே இல்லை. அடியன் மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்றேன். எதுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு மனசுல இது அது பட்டு கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் கேட்கும் போது இது புரியாது போல் இருக்கே அந்த எண்ணத்தோடு கேட்டாலும் நிச்சயமா புரியாது. அது எப்பயே சொல்லிடுறேன், நிச்சயமா புரியாது. நன்னா புரியும். ஆச்சாரிய அனுகிரகத்தால புரிய போறது, எம்பெருமானுடைய திவ்ய கட்டாட்சத்தால புரிய போறது அப்படின்னு நன்னா அந்த அந்த ஒரு திட நம்பிக்கை வச்சுருக்கோம். ஒண்ணு. 2வது, இன்னொன்னு முக்கியமா ஒண்ணு சொல்றேன். இப்ப பெரிய வித்வான் அவர் சகல சாஸ்திரத்தையும் கற்றவர், எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கார். அது எங்கெங்க சபையில என்னென்ன பேசணும், தர்க்க சாஸ்திரம் என்ன, நியாய சாஸ்திரம் என்ன, மீமாம்ச சாஸ்திரம் என்ன, இதையெல்லாம் பேசி அவெல்லாம் ஜெயிச்சுட்டு அவளுக்கு வந்துட்டு இருக்கார். அவரே தன் நாத்து குழந்தை இருக்கணும். அந்த குழந்தை கொஞ்சம் போது என்னன்னு கொஞ்சரா தெரியுமா? ஓ, நான் தர்க்க சாஸ்திரம் வாசிச்சவன், மீமாம்ச சாஸ்திரம், நியாய சாஸ்திரம் என்ன வாசிச்சவன், அதற்கு தகுந்தா போல என்னுடைய வித்தத்துக்கு தகுந்தா போல கொஞ்சம் கொண்டு வரா கிடையாது. என்னமா கொஞ்சுவார்? அந்த குழந்தைக்கு புரியும்படியான ஒரு பாஷை வச்சுதான் கொஞ்சுவார். பெரிய வித்வானா இருந்தாலும், மகா மேதையா இருந்தாலும், அவருக்கு உண்டான தன்மை என்ன? அந்த குழந்தைய கொஞ்சும் போது, குழந்தைய உலாவும் போது அந்த குழந்தைக்கு புரியும்படியான ஒரு தன்மை இருந்து கொள்வார். அதே போலதான் சுவாமி ராமானுஜர். எத்தனை மேதாவியா இருக்கட்டும், எத்தனை வேணா இருக்கட்டும், நமக்கு புரியணுமோனோ அதைத்தான் ஸ்ரீபாஷத்துல பண்ணியிருக்கார் சுவாமி. அதை அப்படியே கொண்டு வந்து இறக்கிறார் சீனிவாசாச்சாரிய சுவாமி, தொட்டாச்சாரிய சிஷ்யர். ஒன்னும் சிரமமே இல்லை. ஏன்னா நம்ம மாத்து குழந்தைகிட்ட எப்படி பேசணும் தகப்பனாருக்கு தெரியும், தாயாருக்கு தெரியும். அவ பெரிய மேதாவியா இருந்தாலும் எப்படி பேசுவாளோ அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்கால, ஒண்ணு கஷ்டம் இல்லை. இப்ப ஸ்ருதியை 4 விதமா பிரிக்கிறார். அந்த பிரிக்கிற 4 பேர் ஏற்படலாம். அதாவது அன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், இன்னைக்கு இன்னொருத்தரை பார்த்தேன். அன்னைக்கு ஒருத்தரை எங்கேயோ ஒரு திருமலையில பார்த்தேன், இன்னைக்கு அவரையே ஸ்ரீரங்கத்துல பார்த்துருக்கேன். பார்த்தோன்னே அவரை போலவே இருக்காரு அப்படின்னு ஞாபகம் வருதோன்னு. அவரை போல அவர் இல்ல தெரியுது, ஆனா அவரை போல இருக்காரு ஞாபகம் வருதோணும். அப்ப அவர் ஞாபகம் வருதோணும். அதற்கு சாதுர்சியம்னு பேரு. இதற்கு சாதுர்சியம்னு பேரு. இது முதல் நிலை. அதாவது ஸ்ருதியை 4 விதமா நம்ம, அதாவது ஞாபகப்படுத்திக் கொள்வதை 4 விதமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். ஒண்ணு, அன்னைக்கு பார்த்தோம் ஒருத்தரை, அவரை போல இவர் இருக்காரு, இங்க வேற இடத்துல பாக்குறேன், அவரை போல இருக்காருன்னு அவருடைய ஞாபகம் வரணுமானோ, அதுக்கு சாதுர்சியம்னு பேர். 2வது அதிருஷ்டம். அதிருஷ்டம்னா அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தேன், திருவேங்கடமுடியான பரம கிருபை என்னுடைய தலைமையில தலைமையில போட்டுட்டார். அவருடைய பரம கிருபையாக இருக்கக்கூடிய அந்த கிருபையை என்னுடைய தலைமையில போட்டார் இல்லையா, இதுக்குதான் அதிருஷ்டம்னு பேரு. அதிருஷ்டம்னா நீங்க எதுவும் அடிக்கிறாங்க, திடீர்னு ஏதோ ₹1,00,000 லாட்டரி சீட்ல கிடைக்கிறது அதிருஷ்டம், அதுவும் அதிருஷ்டம் தான். அந்த அதிருஷ்டத்தை இங்க சொல்லல. பகவானுடைய நிருகேதுக கட்டாட்சம் என்ன அறியாமல் சேர்றதனோ அதுக்கு அதிருஷ்டம்னு பேரு. இதையும் ஸ்மிருதி, இந்த மாதிரி ஸ்மிருதி ஞாபகம் ஏற்படலாம். 3வது சிந்தனை. நானே உட்கார்ந்து சிந்தித்ததுக்கு அப்புறம் அதனாலே ஒரு ஞாபகம் ஏற்படலாம். அன்னைக்கு அதை பண்ணமே, அன்னைக்கு இது பண்ணமே அப்படின்னு நினைக்கிறோமோ, அதனால ஒரு ஸ்மிருதி ஏற்படலாம். அது 3வது சிந்தனைன்னு பேரு. 4வது சாகசரியம். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கையிலே இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா இப்படி பண்ணலாம், அதை பத்தி நீங்க ஒண்ணும் கவலையே பட வேண்டாம்.
எங்களுக்கு சொல்லி ஆகணும், வேற வழி கிடையாது. காலக்ஷேப அதிகாரி அதை கேட்டுதான் ஆகணும், அதை சொல்லித்தான் ஆகணும், அதுக்குண்டான படிச்சுதான் ஆகணும், அதை தெரிஞ்சுட்டுதான் ஆகணும். அப்பதான் உட்கார்ந்து சொல்ல முடியும். உங்களுக்கு அது தெரிஞ்சுதான் ஆகணும்னு கிடையாது, ஆனா தெரிஞ்சுட்டா ஆனந்தம் தான், ஆனந்தம் தான். வேணும்னா நோட்ஸ் வேணா எழுதிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இப்ப சாகச்சரியம், 4வது சாகச்சரியம். சாகச்சரியம்னா இங்க யஜ்ஞதத்த சாஸ்திரத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கு. 2 பேரும் தேவதத்தன் யஜ்ஞதத்தன் வச்சுருக்கா. அது யாருன்னு கேட்காதீங்க, தெரியாது. அடியருக்கும் தெரியாது, சாஸ்திரக்கு தெரியுமோ என்னமோ தெரியாது. யஜ்ஞதத்தன் தேவதத்தன் இருக்கு. அந்த யஜ்ஞதத்தன் தேவதத்தன் சாஸ்திரம் எப்பவுமே இந்த பேரு தான் இருக்கும். ஏன் சொன்ன கேசவன் மாதவன் கோவிந்தன் இருக்க எடுக்க மாட்டான். சாஸ்திரக்காரா வந்து என்ன பண்ணா யஜ்ஞதத்தன் தேவதத்தன் எடுத்துப்பா. அவ 2 பேரும் ஒன்னாதான் பார்ப்பேன். இப்ப 2 பேரும் ஒன்னாதான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன். இப்ப யஜ்ஞதத்தன் மட்டும் பார்த்தேன். இப்ப யஜ்ஞதத்தன் மட்டும் பார்க்கும்போது தேவதத்தனுடைய ஞாபகம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். ஒரு இல்லையா? இதுக்கு என்னது சாகச்சரியன்னு பேரு, சாதுர்ஷன்னு பேரு. இதனால்தான் சம்ஸ்காரம் உத்புதம் ஆகும். சம்ஸ்காரம் ஏற்பட்டால் ஸ்மிருதி ஏற்படுது. அந்த அந்த நினைவு வந்துருச்சுன்னா உடனே இந்த நினைவு வருது. சம்ஸ்காரம் என்னன்னா அன்னைக்கு நடந்த சரித்திரங்கள், அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் அது வந்துருச்சுன்னா உடனே ஞாபகம் வந்துடுறதுனும். இந்த ஸ்மிருதிய தனியா பிரமாணமா ஒத்துக்கலாமேன்னு ஒரு கேள்வி. எனக்கு இந்த ஞாபகம் வந்துருக்கணும். அப்ப என்னென்ன இருக்கு? சாதுர்ஷ்யம், அதிருஷ்டம், மேற்கொண்டு சிந்தனா, அப்புறம் 4வது சாகச்சரியம். இந்த 4ஐயும் ஸ்மிருதியில சேர்த்துட்டு ஸ்ருதியை பிரத்யட்சம், அனுமானம், சப்தம், 4வது ஸ்மிருதி இது ஒரு பிரமாணம் வச்சுக்கலாமன்னா இது ஒரு கேள்வி. இல்ல இதுக்கு தேவையில்லை, இதையும் பிரத்யட்சத்துல சேர்க்கலான்னு சுவாமி சொல்றார். ஏன்னா ஸ்ருதிக்கு சம்ஸ்காரம் தேவைப்படுறது, அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி தேவைப்படுறது. ஞாபகம் வச்சுக்கணும்னா அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சி இருக்கணுமோனோ? ஒண்ணு வேண்டாம். நாமே நம்ம மேல்கொண்ட போய் 4020 சேவா காலம் பண்ணோம். அங்க இந்த மாதிரி நடந்தது சுவாமி, இந்த மாதிரி நடந்தது சுவாமி. அப்ப அந்த நடந்த நிகழ்வுகள் நமக்கு ஞாபகம் பண்ணணுமோனா தான் சம்ஸ்காரம் பேரு. அந்த சம்ஸ்காரம் தேவை இருக்கு. சம்ஸ்காரம் எதனால் தேவைப்படுறது? சம்ஸ்காரத்துக்கு பிரத்யக்ஷம் தேவை. அங்க பிரத்யட்சமா நடந்ததுன்னு பார்த்தோமோனோ? அப்ப பிரத்யட்சம் இருந்தா தான் சம்ஸ்காரமே வரும். பிரத்யட்சம் இல்லைன்னா சம்ஸ்காரம் வராது. ஆக இந்த ஸ்ருதியை கூட பிரத்யட்ச பிரமாணத்தை சேர்க்கலாம் அப்படின்ட்டார். சரி, பிரத்யட்சம் சேர்க்கணும்னு அதுக்கு மேல அவர் விடல. அடுத்தது என்னது மாத்திக்கிறார்? அடுத்தது பிரத்யவிஜ்ஞா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுவும் ஸ்மிருதி தானே அப்படின்னா என்னன்னு சொல்றேன்? பிரத்யவிஜ்ஞானம் என்னன்னு சொல்றேன்? அதாவது ஸ்ருதியில் வஸ்து திரும்ப முன்னாடி இருக்கணும் எங்க தேவையில்லை. அதாவது பிரத்யவிஜ்ஞா என்பது புரியத்துக்காக பிரத்யவிஜ்ஞா. முதல்ல ஸ்மிருதி பார்த்தோம். ஸ்மிருதியில் என்ன இருந்தது? நம்ம இப்ப அன்னைக்கு இருக்கிறத நம்ம ஞாபகப்படுத்தினோம் தவிர அந்த வஸ்து முன்னாடி இருக்கின்ற தேவையில்லை. ஆனா பிரத்யவிஜ்ஞானம்னா என்னைக்கோ 4 வருஷத்துக்கு முன்னாடி தேவதத்தனை இந்த இடத்துல பார்த்தேன். இப்ப அதே தேவதத்தனை, அதாவது அந்த தேவதத்தனை நான் வந்து ஸ்ரீரங்கத்துல பார்த்தேன். இப்ப அதே தேவதத்தனை திருவல்லிக்கையில பாக்குறேன், திருவல்லிக்கையில பாக்குறேன். அன்னைக்கு பார்த்தது இங்க பார்த்திருக்கேன்னு சுவாமி அப்படின்னு. அப்ப இங்கேயும் பிரத்யட்சம், அங்கேயும் பிரத்யட்சம். அப்ப இதையும் பிரத்யட்சத்துல தான் சேர்க்குமே தவிர இதை வந்து ஸ்மிருதியில சேர்க்கப்படாது அப்படின்னு சொல்லி இதையும் தெரிவித்தார். எத்தனை விஷயங்கள் வந்து பாருங்க. ஏன் சொல்றேன்னா இவெல்லாம் என்ன பண்ணுவான்னா பிரத்யட்சம், அனுமானம், சப்தத்தை இன்னும் நிறைய பிரமாணம் சேர்க்கணும் இருக்கா. எத்தனை பிரமாணம் சேர்த்தாலும் இந்த 3 பிரமாணத்துக்குள்ளதான் அடக்கம். இதெல்லாம் பிரத்யட்சம் சேர்க்கலான்டார். அப்ப விடல. அடுத்து புதுசா ஒண்ணு எடுக்கிறார். என்ன புதுசான்னா அபாவம்னு ஒன்று எடுக்கிறார். இதெல்லாம் ஸ்ரீபாஷன் எடுக்கப்பட்டது. அபாவம். அபாவம்னா இது ஒத்துண்டது யாருன்னா அபாவம் என்பது புதுசா ஒண்ணு ஒத்துக்கிறார். நையாயிக பக்ஷன்னு பேரு. அவனுக்கு நியாயவாதின்னு பேரு. நியாயசாஸ்திரம் பண்ணணும் அவன் தான் அந்த நியாயவாதி. அவனுக்கு தார்க்கிகன்னு பேரு. அவர் என்ன பண்ணா திரவியங்கள் நம்ம எத்தனை பார்த்தோம்? 10 திரவியங்கள் பார்த்தோமோனோ? திரவியம், அத்ரவியம், அத்ரவியம் 10ன்னு பார்த்தோம். திரவியங்கள் நிறைய இருக்கு இல்லையா? ஆனா அவனுக்கு திரவியங்களே 50ன்னு பிரிக்கிறான். திரவியங்களே 50ன்னு பிரிக்கிறான். அது மட்டும் இல்ல, பதார்த்தம் என்கிற வஸ்துவை 7ஆ பிரிக்கிறான். பதார்த்தம்னா பொருள், சப்த, பதத்தின் அர்த்தத்தை கொடுப்பது பதார்த்தம். நல்லா பண்ணுங்க.
பதார்த்தம்னா நம்ம எத்திய பாகோட பாத்திரம்லாம் இருக்கு சுவாமி, அதை சொல்றாளா? அது கிடையாது. பதார்த்தம்னா கரியமது, கூட்டமது, அது குழம்பமது, அதை சொல்லல. சப்தத்தின் அர்த்தத்தை சொல்ல வந்து பதார்த்தம். அப்படின்னா பொருள். நம்ம நம்ம அர்த்தம் பிரகாரம் இப்படி வச்சுக்கோமே, பொருள்னு வைக்கணும். ஒண்ணு சமப்பட வேண்டாம். மறுபடியும் சொல்றாடியே, சமமே கிடையாது. ஆனா நமக்கு என்ன கதாபாகமா தான் இருக்கு, இது கதாபாகம் கிடையாது. ஆனா மீதி காலட்சேபத்தை காட்டுறது இது சமமா தான் இருக்கும். ஆனா கேட்கிறபடி கேட்டா நிச்சயமா சமம் கிடையாது. இப்ப பதார்த்தம்னா பதத்தின் அர்த்தம் பதார்த்தம். சரி, அப்பனா பொருள். அப்ப அந்த பொருளை 7ஆ பிரிக்கிறார். என்னென்ன பாருங்க, ஆச்சரியமான விஷயம். திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம் அப்படின்னு 7. அதாவது திரவியம், குணம், கர்மம், சாமானியம், விசேஷம், சமவாயம், அபாவம் பேரு. இதுல அபாவம்னா இல்லாமைன்னு பேரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்கு பாருங்க. இப்படி கூட பேசுவாளா அப்படின்னு நமக்கு தோணும். அதை சொல்ற பாருங்க. அபாவம்னா இல்லாமை. இல்லாமை என்பது ஒரு தனிப்பொருள் என்கிறார். இப்ப இல்லாமை என்னன்னா இல்லைன்னு அர்த்தம். இல்லாமை என்று ஒரு பொருள்ன்றார். எது போல? ஒரு பேனா இருக்கு, ஒரு பென்சில் இருக்கு, ஒரு ரப்பர் இருக்கு. அதே போல இல்லாமைன்னு ஒரு பொருள் இருக்குன்றார். சுவாமி, இல்லாமைன்னு ஒரு பொருள் எப்படி சுவாமி இருக்கும்? தார்க்கிகம் சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க? நியாயப்படுத்துறாங்க. இல்லாமைன்னு ஒரு பொருள் இருக்கு, இது ஒரு பொருள் இருக்குன்னு. எப்படி சுவாமி இருக்கும்? பேனாவை போல, ரப்பரை போல, ஸ்கேலை போல, அதை போல இல்லாமைன்னு ஒரு பொருள் வச்சுக்க. சரி சுவாமி, இல்லாமையை ஸ்தாபிக்க ஒரு பொருள் வேணுமோன்னு, இல்லாம ஸ்தாபிக்க ஒரு பொருள் வேணுமோன்னு அப்படின்னா சுவாமி இது இல்லாமை அப்படின்னா எது இல்லாமைன்னு அந்த பொருளை சொல்லணுமோனோ, அந்த பொருளுக்கு எது? அதுதான் பிரத்யக்ஷம். அதுதான் பிரத்யக்ஷம். அப்படின்னா இதத்தான் அனுபலப்தின்னு பிரமாணத்துல சேர்க்கலான்றா. அப்படின்னா இல்லாமைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த இல்லாமைதான் அபாவம்னு பேரு. அபாவம் இசி கொண்டு இல்லாமை. அந்த இல்லாமைய என்ன பண்ணலாம்? அனுபலப்தி என்னும் பிரமாணத்தாலே ஸ்தாபிக்கலான்ற. உபலப்தி, அனுபலப்தி. உபலப்தினா என்ன? கிடைப்பது. அனுபலப்தி என்னன்னா காணாமைன்னு அர்த்தம். அது நல்லா புரிஞ்சுக்கும். உபலப்தினா கிடைப்பது, அனுபலப்தினா காணாமை. இப்ப இங்க ஒரு சுவாமி உட்கார்ந்து இருந்தார், இந்த சுவாமி இங்க இருக்கிறார், இங்க இருக்கிறார், இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கார் அப்படின்னு சொன்ன இந்த ஸ்தாபித்தாச்சு. ஸ்தாபித்த உடனே அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அது பிரத்யக்ஷம். பிரத்யக்ஷமா அங்க இருக்கான்னு தெரியுது. இப்ப இதுக்கு இன்னொரு பிரமாணம் இருக்கு. இவர் இருந்த இடத்தில் இருந்திருந்தால் நான் பார்த்திருப்பேன், அப்ப அவர் காணல. இங்க இருந்தா இப்ப இங்க வந்துட்டு வரணும். இந்த இடத்துல இருந்தார், இந்த இடத்துல இருந்த உடனே அந்த சுவாமி இங்க வந்துட்டார். இங்க வந்த உடனே இங்க பிரத்யட்சமா தெரியுது. இப்ப இங்க இருக்கிற இங்க இல்லாம என்பதை ஸ்தாபிக்கணுமோ? இல்லாம அப்படின்னா இங்க இல்லையனும் என்ன புரிஞ்சுக்கோ. இங்க இருந்தால் முதல்ல இருந்தார், இங்கிருந்து அங்க போனார், அங்க போனோன்னு அங்க பிரத்யட்சமா தெரியுது. இப்ப இங்க இல்லையனும் அதைத்தான் அபாவம் சொல்றார். என்ன குழப்பமா இருக்கு சுவாமி. இது மாதிரி நிறைய குழப்பவாதி இருக்கா, நிறைய குழப்பவாதி இருக்கா. அதெல்லாம் சமாளிச்சார் சுவாமி. எப்படின்னா இப்ப அங்க இல்லாம ஸ்தாபிக்கணும்ன்றாரு. அப்படின்னா முதல்ல சரி சுவாமி அங்க இருந்தாருன்னு அதை பிரத்யட்சமா பார்த்துக்கணும். பிரத்யட்சம் பார்த்தபடியால அப்படி இருக்காரு ஸ்தாபிச்சுட்டேன். இப்ப அது காணாதபடியாலே காணாமையாகிற பிரமாணத்தாலே இவ்விடத்தில் இல்லாமையாகிற வஸ்து இருக்குன்னு ஸ்தாபிக்கிறேன். கொஞ்சமா புரியதா பாருங்க. இல்லாமை என்கிற வஸ்துவை நான் ஸ்தாபிக்கிறேன். எப்படி சுவாமி? அதுக்குதான் என்ன பேரு? அனுபலப்தின்னு பேரு. அனுபலப்தினா காணாமை. காணாமையாலே என்கிற பிரமாணத்தாலே இல்லாமை என்று ஸ்தாபிக்கிறார். முதல்ல பிரத்யட்சமா பார்த்தபடியாலே அவர் உள்ளாலும் ஸ்தாபிச்சேன். இப்ப அவரை காணாதபடியாலே காணாமையாகிற பிரமாணத்தாலே இவ்விடத்தை இல்லாமையாகிற வஸ்து இருக்குன்னு நான் ஸ்தாபிக்கிறேன். கொஞ்சமாவது இது புரியறதா பாருங்க. கொஞ்சமாவது நடைமுறைக்கு ஒத்து வருதா பாருங்க. இல்லாமையை எப்படி ஸ்தாபிக்க முடியும்? பிரத்யட்சல பார்த்தா இல்லை, அதை நீ ஸ்தாபிக்க பிரத்யட்சமா இல்லை, அவ்வளவுதான். அது ஒத்துக்கல. அனுபலப்தியால் அபாவத்தை ஸ்தாபிக்கிறேன். புறவச்சு அனுபலப்தியால் அபாவத்தை
அபாவம் இல்லாமை, அதை நான் ஸ்தாபிக்கிறேன். அனுபலப்தி, அதே அனுபலப்தி என்ன? காணாமை. உபலப்தினா கிடைப்பது, அனுபலப்தினா காணாமை இல்லையா? அனுபலப்தியால் அபாவத்தை ஸ்தாபிக்கிறேன். அபாவம் என்று தனியாக சொல்லாதே, அதையும் பிரத்யக்ஷம் தான் சேர்க்கணும். ஏன்னா ஏற்கனவே பிரத்யட்சமா அங்க பார்த்துட்டேன், பார்த்தபடியால இங்க வந்திருக்கார், இங்க பிரத்யட்சமா தெரியுது, அதனால அதையும் பிரத்யட்சம். ஏன்னா அவர் சொல்றது என்னன்னா, நான் பார்க்காதபடியாலே அந்த வஸ்து இல்லை என்கிறார். நான் பார்க்கல ஏனும். இப்ப முதல்ல இங்க இருந்தார், அங்க போயிட்டார், இப்ப இங்க இல்ல, இங்க இல்லாதபடியாலே என்ன அந்த வஸ்து நான் பார்க்கல. நான் பார்க்காதபடியாலே நல்லா பாத்துங்க, பார்க்காதபடியா அந்த வஸ்து அங்க இல்லை என்கிறார். அந்த சுவாமி உட்காராதபடியால் அந்த வஸ்து அங்க இல்லை, இவ்வளவுதான். அந்த சுவாமி அங்க உட்காரல, அங்கிருந்து அங்க போயிட்டாரோ. அப்ப அந்த சுவாமி உட்கார விரும்பப்படல அல்லது உட்காரல. அப்ப அதற்கு நான் பார்க்காததுக்கு சம்பந்தப்படுத்த முடியுமா? சுவாமி அவர் உட்கார்லாரு உட்கார்ல, அதை எப்படி சம்பந்தப்படுத்த முடியும்? இவர் சம்பந்தப்படுத்துறாரு. அதாவது இதனால என்ன இது மாதிரி பண்றாருன்னா, இல்லாமையை ஒரு பிரமாணமா ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லாமையை பிரமாணமா எடுத்துட்டாச்சுன்னா அப்ப என்ன ஆகுன்னா, இந்த மாதிரி நிறைய வரும், 1000 வரும், 1000 பிரமாணம் வரும். இல்லாமை என்பது பிரத்யட்சத்துல சேரணும். ஏன்னா ஏற்கனவே இருந்தது, பிரத்யட்சமா பார்த்த, இப்ப இல்ல, இல்லாம ஸ்தாபிக்கிறதுக்கு பிரத்யட்சதான் சேர்க்க முடியாது, இது சேர்க்க முடியாது. சரி, அதுவும் முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு அதாவது கடத்தின் தன்மை கடத்துவம், படத்தின் தன்மை படத்துவம். இன்னும் கொஞ்சம் குழப்பறார். ஒண்ணு கட்டம் இல்லை, புரியும்படியாவே சொல்றேன். கடம்னா குடம், கடம் சொல்றோம். கடம்னா குடம். படம்னா துணிய படம், வேட்டி புடவை, இதுக்கெல்லாம் படம்னு பேரு. கடத்துவம் தன்மை, அப்பனா குடத்தின் தன்மை குடத்துவம், அதுதான் கடம்னு பேரு. கடத்துவம்னா என்னது? அந்த குடத்தின் தன்மையை கடத்துவம்னு சொல்லுவார், துணியின் தன்மையை படத்துவம்னு சொல்லுவார். அப்ப கடத்தின் தன்மை கடத்துவம், படத்தின் தன்மை படத்துவம். இப்ப ஒரு வஸ்துவை கிரகிக்கும் போது மற்றொரு வஸ்துவிலிருந்து வேறுபட்டது என்றுதான் கிரகிப்பேன். புரியத்துக்காக சொல்றேன். இது ஸ்கேல்னு சொல்றேன். இது ஸ்கேல்ன்றச்சே இதை முதல்ல பார்க்கும்போது என்னவா பார்ப்போம்னா, இது பேனா இல்லை, இது கொம்பு இல்லை, இது ஏதோ ஊதுவத்தி இல்லை அப்படின்னு தான் முதல்ல வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை தான் எனக்கு புரியும். ஸ்கேல்னு முதல்ல தெரிவதற்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை தான் தெரியும். நல்லா பாருங்க, நல்லா இது நல்லா ஆச்சரியமா தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் பிரதானமா எடுத்திருக்காரு. அதாவது ஒரு வஸ்துவிலிருந்து வேறுபட்டது என்றுதான் கிரகிப்பேன். இது பேனான்னு சொன்ன உடனே புஸ்தகம் இல்லைன்னு கிரகிக்கிறேன். ஆக ஒரு வஸ்துவை கிரகிக்கும் போது பின்னமாகத்தான் கிரகிப்போம். பின்னமாக என்ன? அந்த வஸ்து வேறு வஸ்துவோடு இதோட கலக்கல, இந்த வஸ்து தான் அது. அப்ப வேறு வஸ்து இல்லை அப்படித்தான் கிரகிப்போம். இப்ப புரியுது? கடம்னு ஏற்கனவே தெரிஞ்சு கொள்கிறேன் இல்லையா? கடத்தை பார்க்கும்போது கடத்துவம் தோன்றும், மேலும் படத்துவ பின்னம் என்று தோன்றும். இது படவை இல்லை குடம் என்று தோன்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடத்துவத்தை பார்த்தேன், கடத்துவம்னா என்ன? குடம். குடத்தை பார்க்கச்சே இது துணி இல்லை, இது புடவை இல்லைன்னு தெரியறதோ. இப்ப இந்த பூமியில் இந்த கடம் இல்லை என்ன? இப்ப அவன் சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல கடம் அபாவம் இருக்குன்றான். அதாவது கடம் இல்லாமை என்கிறது இருக்கின்றான். கடம் இல்லாமை என்கிற பொருள் இந்த பூமியில் இருக்கின்றார். சாமி அது புரியவே இல்லையே. கடம் நம்ம மறுபடி கிடக்கிறோம். இப்ப இந்த பூமியில் இந்த இடத்தில் கடம் இல்லைன்னு சொன்னேன். உடனே அவர் என்ன சொல்றாங்க? இந்த இடத்தில் கடம் அபாவம் இருக்கின்றார். கடம் அபாவம் என்ன? கடம் இல்லாமை என்கிற பொருள் இந்த பூமியில் இருக்கின்றார். சுவாமி இல்லைன்னு சொன்னா என்ன, இல்லாமைன்னு சொன்னா என்னன்னா, இல்லாமை என்பது ஒரு பிரமாணமா எடுத்துக்கொள்றாங்க. எடுக்க முடியாது, அது பிரத்யட்சம் செய்யறாங்க. இது முதல்ல சொல்ல முடியுமா பாருங்க. இந்த இடத்தில் கடம் இல்லாமை என்பதை இந்த பூமியில் இருக்கு. புரியுதா?
ஒண்ணுமே அதான் பேசுறாங்க, நியாயவாதி இதை பேசுறாங்க. என்ன பேசுறா, இந்த கடம் இல்லாமை என்கிற பொருள் இந்த பூமியில் இருக்கு. என்ன சுவாமி புரியலைன்னா, இந்த மாதிரி முதல்ல இந்த மாதிரி சொல்ல முடியுமான்னு பார்க்கணும். சொல்ல முடியும். அதாவது அவன் சொல்லும் எல்லாமே நடைமுறைக்கு ஒத்து வரணும்னா ஒத்து வராது. மேலும் இல்லை என்பது என்னவென்றால் வஸ்துபாவம் இருந்தது, அப்ப கிரகித்தேன், அது இப்ப இல்லை, இங்கு இல்லை, வஸ்து இருக்கு, பிரத்யட்சம் கிரகித்தேன். இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப இருந்தது இப்ப இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இல்லாமையே இருக்குன்னு ஒரு பொருளை வச்சுட்டு பூமியில இருக்குன்னு சொல்லுன்றான். அது என்னமா சுவாமி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. ஆனா அவன் சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா முதல்ல இருந்ததும் இப்ப இல்லாமைன்னு அப்ப இருந்ததும் அப்ப பிரத்யட்சம் பாத்தியனும், எப்ப பிரத்யட்சம் பாத்தையோ இப்ப இருக்குன்னு சொல்லு. அப்ப என்னன்னா இல்லாமை என்பது இருக்குன்னு சொல்லுன்றான். தேவையில்லையே சுவாமி, இல்லைன்னு சொல்லிட்டு போயிடலாம் வேண்டாம், இல்லைன்னா அது ஒரு பிரமாணமா இருக்குன்றான். தேவையில்லையே. நான் என்ன நம்ம நடைமுறைக்கு ஒத்து வராது. மேலும் இல்லை என்பது என்னவென்றால் வஸ்துபாவம் இருந்தது, அதை கிரகித்தேன், இப்ப இல்லை, இங்கு இல்லை. அப்ப வஸ்து இருக்கு என்று பிரத்யட்சத்தை கிரகித்தேன். அந்த பாவத்திற்கு இல்லாமை தான் இப்ப இருக்கே தவிர அது தனி பதார்த்தமாக ஒத்துக்கொள்ள முடியாது. சரி சுவாமி, மேலும் இந்த இடத்துல கடத்தின் இல்லாமை என்றீரே, அதுதான் பூமி. இந்த இடத்துல கடம் இல்லை, இல்லாமைன்னு சொன்னீங்கன்னா அந்த கடம் இல்லாமை என்பது என்ன தெரியுமா? பூமின்னு அர்த்தம். இங்க ஒரு சுவாமி உட்கார்ந்து இருந்தார், கீழே உட்கார்ந்து இருந்தார், இப்ப அவர் எழுந்து போயாச்சு. இப்ப அந்த சுவாமி இல்லாமை என்பது நிரூபி அப்படின்னு என்ன அர்த்தம்? இல்லாமைதான் பூமி. பூமியில தான் உட்கார்ந்து இருந்தார், இப்ப பூமி மட்டும்தான் இருக்கு, அவர் இல்லையே, அவர் எங்க கிளம்பிட்டார. அதே போல கடத்துவம் அங்க இருந்தது, இப்ப இல்ல, இப்ப இல்லாம என்னது? அதுதான் பூமி. அப்ப பூமியை பிரத்யட்சமா நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். பூமியை பிரத்யட்சமா நான் பார்த்துட்டேன்னா, அதனால பிரத்யட்சத்துக்குள்ள இந்த சேர்க்கமே தவிர அது தனியா சேர்க்க முடியாது. கடத்தின் அபாவம் வேறொன்றுமில்லை அந்த பூமியே. கடத்தின் இல்லாமை என்பது இருக்கு இல்லையா, அந்த இல்லாமை என்ன தெரியுமா? பூமி தான், வேற எதுவும் கிடையாது. கடம் இங்க இருந்தது, இப்ப இங்க இல்ல, இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்ப அதை சொல்றது என்னன்னா, இங்க கடம் இல்லையோனும். ஆமா, அப்ப இல்லாமை என்பதை நிரூபிக்கின்றார். இல்லாமது என்ன நிரூபிக்கணும்? பூமின்னு தான் நிரூபிக்க முடியும். அங்க என்ன இருக்கு? கடம் இல்ல, பூமி இருக்கு, அதுதான் பூமின்னு சொல்றார் சுவாமி. அப்ப அதை ஒரு தனியா ஒரு பிரமாணமா எடுக்க முடியாது. அது என்ன, பூமிதான் பிரத்யட்சமா நான் ஏற்கனவே நிரூபிச்சாகிவிட்டது, அதனால அதை பிரத்யட்சம் கேட்கணும். அப்ப கடத்தின் அபாவம் வேறொன்றும் இல்லை அந்த பூமியே. ஆக கடத்தின் அபாவம் என்பது பூமி. ஏன்னா கடத்தின் இல்லாமை பூமியில் இருக்கிறது என்றுதான் பூர்வபட்சி. இல்லாமையே பூமியில் இருக்கிறது பூர்வபட்சி. அதாவது கடத்தின் இல்லாமையை ஒரு தத்துவமாக ஒத்துக்கொள்கின்றார்கள், அது ஒரு பிரமாணமா ஒத்துக்கொள்கின்றார்கள். கிடையாது, பூமி என்கிற பதார்த்தத்தில் இருக்கு என்றேன் சாமி சொல்றது. கடத்தை இல்லாமையை தான் பூமின்றார். கடத்தின் இல்லாமையில் பூமியில் உட்கார்ந்து இல்லை. ஆக இங்கே இல்லாமை என்பது தனிமை இல்லை, அதுதான் பூதலம். பூதலம் என்ன? கடத்தின் இல்லாமையே பூதலன். அதாவது மனுஷனுக்கு எப்பவுமே ஒரு கஷ்டமா இருக்குன்னு வச்சுக்கேன், கஷ்டமா இருக்குன்னா அதுதான் உண்மைன்னு நினைப்பார். சுலபமா இருக்குன்னு வச்சுக்கேன், அது உண்மை நினைக்க மாட்டேன். என்ன பாருங்க, இப்ப ரொம்ப கஷ்டமா ஒண்ணு பண்ணா வச்சுக்கேன், அதுதான் உண்மை நினைப்பார். இல்லைன்னா அது சுலபமா இருக்கு உண்மை நினைப்பார். இந்த மாதிரி சம்பிரதாயமே வேதாந்தம் எல்லாமே சுலபம், உண்மையா இருக்கும், சுலபமா இருக்கும், சமமா இருக்காது, கஷ்டமா இருக்காது. இதுதான் உண்மை. பிரியத்துக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தருக்கு கழுத்து வலி, கழுத்து வலி டாக்டர்கிட்ட போறாரு. டாக்டர்கிட்ட போறோடனே அவர் பார்த்தாரு, கையை பிடிச்சி பார்த்தாரு, அதெல்லாம் ஸ்டெத்தாஸ்கோப்ல வச்சு பார்த்தாரு, எல்லாம் சரியா இருக்கு, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை. ஒண்ணுமில்லை, நீங்க நாற்காலில் உட்காரத்து ஒழுங்கா உட்காருங்க, நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நல்லா உட்கார்ந்துட்டேன்னா, அதாவது முதுகுத்தொண்டை நேரடியா வச்சுன்னு உட்கார்ந்துட்டேன்னா அந்த வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு அந்த மருத்துவர் சொன்ன டாக்டர் சொன்னார். உடனே இவர் என்ன சொன்னார், இவர் டாக்டரே இல்லை, என்னை பார்த்தாரணும், நிறைய டெஸ்ட் எல்லாம் எழுதி கொடுக்கணும், நிறைய மருந்தெல்லாம் எழுதி கொடுக்கணும், எனக்கு உனக்கு வந்த வியாதி போல எந்த வியாதியும் கிடையாது அப்படின்னு சொல்லணும்,
லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி வியாதி வரும். அப்படிலாம் சொல்லணும். அப்படி சொன்னாதான், அப்படிலாம் சொன்னா என்னது, அதெல்லாம் பெரிய நினைக்கிறாரு இவரு. இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்கா. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது பிரயோஜனமே இல்லை. அந்த வியாதி என் தலையில தான் வந்து வேணுமா? அப்ப சிரமமா இருக்குனால ஜனங்க நம்புவாங்க. மனுஷனுக்கு ஒரு தன்மை என்னன்னா, சமமா இருந்ததுன்னா ஏன்னா ஏதோ ஒன்று நன்னா புரியாததை ஒண்ணு வைத்தாச்சுன்னா, அதுவா சுவாமி வேதாந்தம். உடனே என்ன சொல்லுவா, புரியாத ஒண்ணு அதான் வேதாந்தம் பேசுறா சுவாமி. நிறைய பேர் அதெல்லாம் பேசுவா பாருங்க. அவரா புரியாத பேசுறாரு, அப்பதான் வேதாந்தம் பேசுறான்னு அர்த்தம். அப்படி இல்ல, வேதாந்தம்னாலே நன்னா புரியும். ஒரு தவறான கருத்து வச்சுட்டு இருக்கோம். இது யார் தெரியுமா பண்ணினா அந்த மாதிரிலாம்? அங்கிருந்து வந்துட்டாலே ஆங்கிலேயர்கள், அவ வந்து பறிப்பு விட்டது இதை. இதை புரியாத, அது படிக்கப்படாதுன்றதுக்காக அவெல்லாம் பண்ணது. அவளுடைய மதத்தை பரப்பணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணினான். தேவையில்லை. எதுக்கு சொல்லுங்க, நல்லா புரியக்கூடிய தன்மை தான் இதெல்லாம். அது நல்லா புரிவத்தான். அதுவும் ராமானுஜர் சொல்லக்கூடிய வேதாந்தம் எளிமையா புரியும். எந்த சிரமமே இல்லை. ஏன்னா உன்னை புரியாம பண்றதுக்கு வேதாந்தம் கிடையாது. ஏன்னா பெருமாள் ரொம்ப சுலபர், சாமானியப்பட்டவர்ல ரொம்ப சுலபர். அந்த சுலபமா இருக்கிறபடியாலே தாராளமா எல்லாத்தையும் ஏத்துக்கிறார் பெருமாள். பத்துடை அடியவர் கிளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன் பரிவதில் ஈசன்படியை பண்புடனே பேசி அரியநலன் ஆராதனைக்கென்று மனவரவனை தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சே அவரை பார்த்து இருந்து நினைக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சேது ஒரு தந்தையார் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி பண்ணுவார்? தன்னுடைய வித்வத்தை காட்டி குழந்தைய கொஞ்சுவாரா? கிடையாது. இதுக்கு சொல்ல வந்த, அவர் வந்து இப்ப குழந்தையெல்லாம் நம்ம இதுக்கு வரணும்னா மிட்டாய் கொடுப்போம். பள்ளிக்கூடத்துக்கு போய் இதை படிய அதை படிக்கணும்னா அந்த மிட்டாய் கொடுத்து பக்கத்துல உட்கார வைக்கிற போலதான் இந்த சாஸ்திரத்தை கொடுத்து நமக்கு பண்ணார் சுவாமி ராமானுஜர். அவ்வளவு சுலபம். நாம இதை சமம் 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 நினைக்கிறோம். ஏன் சமம் நினைக்கிறோம்னா, அடிப்படை ஞானத்தை விட்டுறோம். அடிப்படை ஞானத்தை விட்டுட்டு மேற்கொண்டு இது வரும். அடிப்படையில என்ன சொல்லி இருக்காரு அதை மாத்திரம் ஞாபகம் வச்சிருந்தா இது சிரமமே இருக்காது. இருக்கட்டும். இப்ப இதுவும் சொல்ல வந்தா, இப்ப அடியேன் ஒரு மூச்சு வாங்கணும். ராமானுஜர்கிட்ட போய் சுவாமி அடிய மூச்சு வாங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? நீ வேதாந்தம் தெரிஞ்சுக்கோ, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. நான் ஒண்ணும் இல்லை, மிட்டாய் கொடுக்குற மாதிரி ஒரு 4 வார்த்தையை சொல்லுவார். சொன்ன உடனே அடியை பூர்த்தியா புரிஞ்சிடும். ஒண்ணுமே சமமே இருக்காது. சமமே இருக்காது. பக்கத்துல உட்கார வச்சு. ஏன்னா இதெல்லாம் யார் சுவாமி சொல்லுவார்னா, என் தந்தையார் தான் சொல்லுவார், என்னுடைய தாயார் தான் சொல்லுவார், என்னுடைய ஆச்சாரியன் தான் சொல்லுவார். அப்படின்னா என் தந்தை இல்லைன்னா இந்த ஆசை வருமா? வராது. ராமானுஜர் தான் எனக்கு தந்தை. உருபெரும் செல்வமும் தந்தையும் தாயும் உயர் உருவம் வெறிதரு பூமகள் நாதனம் மாறன் விளங்கிய சீர் நெறிதம். இதெல்லாம் பார்த்திருக்கோம். மாறன் விளங்கிய சீர் நெறிதரும் செந்தமிழ் ஆரணமே என்று இந்நீரிலத்தோர் அரிதர நின்ற. அப்ப என் தந்தையா இல்லைன்னா அது ஆசையை வராதனும். அடிப்படையில இந்த சம்பிரதாயம் ரொம்ப முக்கியம். அதனால சிரமம் சிரமம்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சிரமமும் கிடையாது. என்ன ஒண்ணு, நம்முடைய ஸ்ரத்தையை இது மேல வச்சுக்கணும். ஸ்ரத்தையே இல்லை, நான் எங்கேயோ நினைச்சுட்டு இருக்கேன், ஏதோ பார்த்துட்டு இருக்கேன், ஏதோ நினைவுல இருக்குன்னா அப்ப சிரமம் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய சிரமங்கள் வரும். எதுக்கு சொல்ல வந்தா, அப்ப அதனால்தான் இது சுலபமான சம்பிரதாயம், சமமான சம்பிரதாயமே கிடையாது. இத குழப்பமா ஆக்கிவிடப்படாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப எதுக்குன்னா இதெல்லாம் இவ்வளவு, ஏன்னா தார்க்கிகம் சொல்றதெல்லாம் கற்பனை, உண்மை கிடையாது. ஒரு பொய்யை மெய்யாக்குவதற்காக மேன்மேலும் 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 பொய்யை சொல்லிட்டு வந்தாச்சுன்னா ஒரு 10 பொய் சொன்னா ஒரு மெய்யாகும். அந்த மாதிரிலாம் கிடையாது. இது கணக்கு பாடம்லாம் கிடையாது. இந்த 2 மைனஸ் பிளஸ் ஆயிடும், 2 மைனஸ்னா பிளஸ் ஆகணும், அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது. எது சொல்றேன்னா, தார்க்கிகம் சொல்றது கடத்தில் கட அபாவம் இருக்குன்னு சொல்ல, கடத்தில் அபாவம் பூமியிலே இருக்கு. அதாவது கடத்தின் அபாவம் பூமியிலே இருக்கின்றார். இதுக்கு மேல சரி நான் சொன்னதெல்லாம் நீ இல்லைன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். இது மாதிரி இன்னொன்னு ஆட்சேபிக்கிறார். இப்ப பதில ஸ்மிருதி பார்த்தா அடுத்த அபாவம் சொன்னார், 2மே இல்லைன்னு சொல்லிட்டார். ஸ்மிருதிய கேட்க முடியாது, பிரமாணத்துல பிரத்யட்சத்தை சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அது பிரத்யட்சத்தை தான் சேர்க்க முடியாது, தவிர தனியா அது பிரமாணமா எடுக்க முடியாதுட்டாரு. அதுக்கப்புறம் அபாவத்தை தனியா பிரமாணமா எடுக்க முடியாது, அதுவும் பிரத்யட்சத்தை தான் சேரட்டார். அதுக்கப்புறம் இன்னொன்னு எடுக்கிறார், பிராபகாவம் பிரத்வம்சாபாவம் அப்படின்னு 2. அத்தியந்த பாவம் அந்யோன்ய பாவம் நிறைய இருக்கு. பாவங்கள் நிறைய இருக்கு, நிறைய பாவம் இருக்கு.
அந்தந்த வரும்போது வரும்போது நான் சொல்றேன். ஆனா நீங்க இதெல்லாம் கொஞ்சம் குறிச்சு வச்சுட்டாரு வச்சுங்க. எதுக்கு இதை சொல்றேன்னு இருக்கேன்னா, நீ காலட்சம் கேட்கிறேன், கேட்டு முடிச்சதுல அந்த புஸ்தகத்தெல்லாம் பார்த்து அப்படியே கேட்டதெல்லாம் ஒன்றும் ரிவை பண்ணிக்கலான்னு அநேகமா சில பேர் பண்ணுவா, எல்லாரும் பண்ண மாட்டா. பண்ணாதவாளுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு அந்த அந்த நீங்க குறிப்பு எடுத்துட்டு எடுத்த குறிப்பை கொண்டு போய் அதை விட போட சரியா புரியாது. அதனால எடுத்த குறிப்பை மறுபடியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி காலட்சம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை வந்து குறிப்பை எடுத்து அதோடைய அலசணும். அதை அலசி பார்த்து புஸ்தகத்தோடு சேர்த்து பார்க்கும்போது தான் அப்பதான் புரியும். அப்ப நான் நினைவுல அப்படியே இருக்கணும். இப்ப பிராகபாவம் பிரத்வம்சாபாவம் அப்படின்னு இல்லையா, இது புதுசா ஒண்ணு எடுத்திருக்காரு. பிராகபாவம் என்னன்னா, கடத்துக்கு முன்னாடி கடம் இல்லாம இருந்தது இல்லையா, அப்ப கடம் இல்லை, பிறகுதான் கடம் உருவாயிட்டு. கடம் உருவாவதற்கு முன்னாடி இருக்கும் பாவம் அபாவம், அதான் பிராகபாவம். கடமே உருவாகல, கடம்னா குடம். நீ சொல்லிட்டு பாருங்க, கடம் படம் இதுதான் சாஸ்திரம் சொல்லிட்டே இருக்கும். கடத்துவம் படத்துவம்னு சொல்லுவோம். படத்துவம்னா வேட்டி புடவை துணிமணி இதெல்லாம் படத்துவம்னு பேரு. கடத்துவம்னா குடம், அது மண் குடமா இருக்கலாம், பொன் குடமா இருக்கலாம், என்ன குடமா இருக்கலாம். கடத்துவம்னா படம், அது குடம்னு பேரு. இப்ப என்ன பாருங்க, அந்த கடம் இருக்கணும். கடம் உருவாவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய அபாவம், அபாவம்னா கடம் இல்லாமை, அந்த கடம் இல்லாம பிராகபாவம் அப்படின்னா. முன்னாடி தான் சொல்றேன் சுவாமி, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்றேன், ரெண்டாவது பிரத்வம்சாபாவம். அந்த கடம் இருந்துட்டு கடத்தை போட்டு உடைச்சிட்டேன். உடைச்ச உடனே அது பொடிப்படியா போயிடுத்தணும், பொடிப்படியா மடக்கா போயிடுத்தணும் அப்படின்னா பிரத்வம்சம். பிரத்வம்சம் துவம்சம் ஆயிடுத்தணும், துவம்சம்னா பொடிப்படியா போயிடுத்து, அதான் பிரத்வம்சாபாவம். அப்ப அதுதான் பிரத்வம்சாபாவம் அப்படின்னா. இப்ப என்ன சொல்றேன், இப்ப என்ன சொல்றாருன்னா சுவாமி இந்த இடத்துல என்ன சொன்ன, பிராகபாவம் தான். என்ன சொன்ன, குடம் உருவாவதற்கு முன்னாடி சொன்னீங்கன்னு, குடம் உருவாவதற்கு என்ன இருக்கும், மண்ணுதான் இருக்கும். மண்ணை வைத்து கொண்டுதானே குடம் பண்ணுவோம். அப்ப குடம் உருவாகிறதுக்கு முன்னாடி பிராகபாவம் பேர் சொன்னேனோ, அப்ப பிராகபாவம் இஷ்யூ கொல்ட்டு மண். அப்ப பிராகபாவம்னு சொன்னாலே மண். நீ ஏன் வேற எதையோ தேடுற, பிராகபாவம்னா எத்தையோ தேடிட்டு இருக்க. மண் தான். அந்த குடம் உருவாவதற்கு முன்னாடி தானே, உருவாகிறதுக்குள்ள என்ன இருக்கும், மண் தானே இருக்கும். அப்ப பிராகபாவம் என்பது மண்ணு வச்சுக்கோ. இப்ப கடம் இல்லை, மண்ணாக தானே இருந்தது. மண்ணைத்தான் ஏற்கனவே பிரத்யட்சமா நம்ம ஸ்தாபிச்சுட்டோமே. மண்ணுதான் இருக்கு, மண்ணுதான் இருக்கு, ஸ்தாபிச்சாச்சு அப்படின்னு. இப்ப இந்த கடத்துக்கு பிராபபாவம் என்ன, மண்ணு. அப்ப கடத்துக்கு பிரத்வம்சாபாவம். பிரத்வம்சாபாவம் மடக்கு ஓட்டாஞ்சல், அந்த பிரத்வம்சம் உடைச்சிட்டேன், பிரத்வம்சம் பண்ணினேன். சப்தங்கள் ஒண்ணு சமமே இல்லை. நம்ம பிரிச்ச வச்சுக்கோ, சுவாமி துவம்சம் பண்றார் பாருங்க, அவனா உடைக்கிறான்னு அர்த்தம். பிரத்வம்சம் உடைக்கிறார், துவம்சம்னா உடைக்கிறது. அப்ப பிரத்வம்சாபாவம் அவனா உடைச்சாச்சு, குடத்தை உடைச்சாச்சு. குடத்தை உடைச்சா என்ன ஆகும், ஓட்டாஞ்செல்லாம் இருக்கும், மடக்கா இருக்கும், சரகா இருக்கும் இல்லையா, அதுதான் பிரத்வம்சாபாவம். இதனுடைய அபாவம் என்பது தனிய பொருளாக சிருஷ்டிக்க பார்க்காது. ஏன்னா இதயம் அபாவம் தனியா இருக்காது, இதயம் பிரத்யட்சம் சேர்த்தாச்சு. ராகபாவமாகட்டும் பிரத்வம்சாபாவமாகட்டும் இது ரெண்டுமே தனியா ஒரு பிரமாணம் எடுக்காதே. இதயம் பிரத்யட்சத்துல ஸ்தாபிக்கப்பட்ட பொருள் தான். ஏன்னா பிராகபாவம் முதல்ல மண்ணா இருந்தது, பிரத்வம்சாபாவம் மறுபடியும் மண்ணா எடுத்தணும். உடைச்சாச்சுன்னா என்ன ஆகும், அது ஓட்டாஞ்சல்ல மண்ணா படுத்தணும், அதனால அது ஸ்தாபித்தாச்சு. ஆகவே நீ சொல்ல அபாவம் பிரத்யட்சுகள் சேர்ந்ததான் என்பது ராமாயண சித்தாந்தம். சொல்லி முடிச்சுட்டார். இன்னும் விடலாம. இதுக்கு 3 பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துக்கோம், ஸ்மிருதி, அதுக்கப்புறம் அபாவம், அதுக்கப்புறம் பிராகபாவம் பிரத்வம்சாபாவம். இப்ப அடுத்தது என்னது எடுக்கிறார், யூகம்னு ஒண்ணு எடுக்கிறார். யூகம், யூகம்னு என்ன, யூகுத்தி தெரிஞ்சுக்கிறேன், அதெல்லாம் அங்கதான் வந்துருப்பா. எப்படி சொல்றேன், யூகிக்கிறேன் எப்படி சொல்றோமோ அந்த யூகத்தி தெரிஞ்சுக்கிறேன். அதாவது 2 வஸ்துவில நல்லா பாருங்க புரியத்துக்காக. ஒரு சிலை இருக்கு, ஒருத்தருடைய சிலையை ஒருத்தர் பண்ணார். இல்லை இன்னைக்கெல்லாம் மெழுகாலே சிலை பண்ணிடுறான். அப்பெல்லாம் சிலை பண்றதுன்னா அவ இருக்க மாட்டா, அவ கிளம்பி போனதுக்கு முன்னாடி அந்த சிலையை பண்ணுவா. இப்பெல்லாம் இருக்கச்சே பண்ண ஆரம்பிச்சிட்டான். இருக்கட்டும், அது அவ ஆச்சார புருஷலா இருக்கலாம் போல இருக்கு. சிலை பண்றா இல்லையா, அந்த சிலை மெழுகு சிலை அப்படியே பிரத்யட்சமா பண்ணிடுறா, தத்ரூபமா பண்ணிடுறா.
இவர் போய் அங்க போய் நிக்கிறாரு. அங்க சிலையில என்ன மாதிரி உடுப்பு இருக்கோ அதே உடுப்பு போட்டு இவர் போய் நிக்கிறார். சாமி இவரா அவரா, இதுல யார் சிலை யார் சிலை அப்படின்னு பாக்கச்சே இவரு சிரிச்சிருந்து கையை அசைச்சுன்னு இவர் சிலை இல்ல சுவாமி, பக்கத்துல இருக்கிற சிலைன்னு சொல்றோமோனோ. அப்ப இந்த இடத்துல இவர் அசைய வந்தது இல்லையா, இரண்டும் ஒன்றாக இருக்கும் போது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. எது அசைதுன்னு தெரியுது இல்லையா, அசைஞ்சதோ அந்த அசையா பொருள் என்ன யூகத்தை தெரிஞ்சுக்கிறவனோ என்ன யூகிக்கிறேன், ஓ இது அசைஞ்சிட்டு இது அசையல அதனால இது சிலை. அப்ப அந்த யூகம் இருக்கு இல்லையா, அந்த யூகத்தை தெரிஞ்சுக்கிறவனும் அந்த யூகத்தை ஒரு பிரமாணமா வச்சுக்கோங்க. யூகத்தை யூகம் என்னன்னா இவர் அசையல சுவாமி அதனால இது சிலை, இவர் அசைஞ்சபடியால இவர் மனுஷன் அப்படின்னு சொல்றோம்னா அப்ப யூகிச்சதும் அப்படின்னா இல்ல, அந்த யூகம் பிரத்யட்சம் தான் சேரும். பிரத்யட்சமா இவரை பார்த்தா தான் அந்த யூகமே கிடைக்கும். பிரத்யட்சமா இவரை பார்க்கறதுனா அந்த யூகம் கிடைக்க இல்லையா, அது தனி பிரமாணம் கிடையாது. யூகத்தை தெரிஞ்சு கொள்றவனாலே அது பிரத்யட்சம் இருக்கவே தான் யூகித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தெரிவித்தார். இதுவும் முடிஞ்சிட்டு அடுத்து என்னது சம்சயம், இன்னொரு சந்தேகம். சம்சயம் அதாவது நாம் பிரத்யட்ச கிரகிக்கிறவன்றாலே பேதத்தோடு கிரகிக்கணும். தான் நம்ம சம்பிரதாயத்தை ரொம்ப முக்கியம். இது இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியம். பேதத்தோடு கிரகணம். முதல்ல பின்னம் என்றுதான் கிரகிப்போம். அதாவது நல்லா பாத்துங்க, ஒரு ஒரு ஆளை பார்த்த உடனே இவர் என்ன கிரகிக்கிறவன் நினைக்கிறான் இல்லையா, அப்படி இல்லை. ஒருத்தரை பாக்குறோம், ஒருத்தரை பார்த்த உடனே இவர் தான் சுவாமி அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி நம்ம பார்க்க மாட்டோம். அப்படின்னா இவரை பார்த்த உடனே இங்கே என்பது இங்கே இவர் எப்படி நினைக்கிறா, இவர் இருக்கிற அசாதாரண ஆகாரம், இவர் என்ன இவர் சிரிப்பாரா, இவர் பளிச்சுன்னு இருப்பாரா, இவர் உயரமா இருப்பாரா, கழுத்தை மாலை போட்டு இருப்பாரா, கையில கைத்தொழியா இருப்பாரா, இதெல்லாம் வந்து கிரகிப்போம்னா இதெல்லாம் பார்க்க மாட்டோம். அப்ப என்ன பார்ப்போம்னா புரியத்துக்காக ஒரு மல்லிகை பூவை பார்த்து என்ன பண்ணுவான், இவர் மல்லிகை பூவுடைய நிலை இல்ல, இவர் வேறு. இவர் கச்சங்கட்டின்னு இருக்கார காத்து இவர் வேறு. இவர் வேட்டி கட்டிங்களா பேண்ட் போட்டு இருக்காரு இவர் வேறு. அப்படின்னா வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை தான் நமக்கு உள்ளமே போகும்போதால பொருளை ஸ்தாபிக்கிறதுக்கு முன்னாடியே அவருடைய ஸ்தாபிப்பதற்கு அதற்கு இருக்கும் அடையாளங்களுடைய வியாபித்தி அர்த்தம், அதாவது விசேஷனம். அந்த விசேஷனம் என்றாலும் வியாபித்தி அர்த்தம். அப்படின்னா இது விசேஷம்னா அதுக்கு அடைமொழின்னு பேரு. அடைமொழின்னா என்ன அர்த்தம், உயரமான பருமனான வெளுப்பா இருக்கிற மனிதன் வந்தார்னா இது எல்லாம் விசேஷனம். உயரம் பருமன் வெளுப்பு இதெல்லாம் விசேஷனம். இந்த ஒவ்வொரு விசேஷனும் பயன் என்ன தெரியுமா, என்ன உயரமா இருக்காருன்னு சொன்னாலே உள்ளமா இருப்பது வேறுபடுத்துறது. நல்லா பாத்துக்கோ, முதல்ல ஒருத்தரை பார்க்கறச்சே வேறுபடுத்தக்கூடிய தன்மை தான் நம்ம மனசுக்கே படும். நல்லா பாத்துக்கோ, வேறுபடுத்தக்கூடிய தன்மை தான் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையே, மனுஷத்தனை படம் இல்ல, அவர் இவரை காட்டிலும் வேறுபட்டவர், இவரை காட்டிலும் வேறுபட்டவர், இதுதான் படுத்தப்படும். உயரமா இருக்கான்னு பார்த்தோமோ அப்ப குள்ளமா இருப்பது வேறுபடுத்தும். அதே போல வெள்ளையா இருக்கான்னு பார்த்தோமோ கருப்பா இருப்பது வேறுபடுத்தும். அதே போல பருமனா இருக்கான்னு பார்த்தோமோ அதே போல அவர் எப்படி இருக்கான்னா ஒல்லியா இருக்கான்னு வேறுபடுத்தும். இதுக்குதான் வியாபித்தி அர்த்தம்னு பேரு. அப்ப அதுதான் விசேஷனம். அந்த பேதத்தோடு தான் கிரகிக்கும். எதுக்கு சொன்ன, எந்த வஸ்துவா இருந்தாலும் வேறுபாட்டோடு தான் கிரகிப்போம். இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல முக்கியமான கொள்கை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் முக்கியமான வேறுபாட்டோடு தான் கிரகிக்கும். வேறுபாடே கிடையாது என்பதுதான் அத்வைத்தம். புரியுதா, வேறுபாடே கிடையாது, வேறுபாடே கிடையாது என்பதுதான் அத்வைத்தம். பேதமே கிடையாது அப்படின்னா அத்வைத்தம். புரியத்துக்காக சொல்றேன். எந்த வஸ்து எடுத்துட்டாலும் படியேறி நீங்க பாக்குறீங்க, எங்கேயோ இடத்துல முதல்ல பாக்குறேன்னு வச்சுக்கோ, பார்த்த உடனே என்ன தோணும், இவர் இந்த மாதிரியா அந்த மாதிரியா அந்த மாதிரிலாம் தோணாது. இவர் இதுல இருந்து வேறுபட்டவர், இதுல இருந்து வேறுபட்டவர், இது அதுதான் முதல்ல மனசு இல்லையே அந்த மாதிரி படலையே சொன்ன அவ்வளவு குயிக்கா நமக்கு படுறது, அவ்வளவு சீக்கிரமா மனத்துல படுறது. இதுல இருந்து வேறுபட்டவர், இதுல இருந்து வேறுபட்டவர், இவர் உயரமானது வேறுபட்டவர், இவர் ஒல்லியா இருக்கிறது வேறுபட்டவர், இவர் கருப்பா இருக்கிறது வேறுபட்டவர், இவர் இன்னார காட்டிலும் வேறுபட்டவர் அப்படின்னு ஒவ்வொன்றும் வந்துட்டே இருக்கும். அந்த வேறுபட்ட தன்மை தான் முதல்ல தெரியும். அத்வைத்தி அது ஒத்துக்கல, கிடையாது கிடையாது, வேறுபட்டதே கிடையாது அப்படின்றாரு. வேறுபட்டது இப்ப நமக்கு வேறுபட்டது வராது, வருமா சந்தேகம் இருக்கணும். குழந்தைக்கே முதல்ல வேறுபட்ட தன்மை தான் புரியும். சிறு குழந்தை 2 வயசு குழந்தை வச்சுக்கோ, அதுக்கு என்ன ஞானம் இருக்கும், அதுக்கு வேறுபாடு தான் முதல்ல கிரகிக்கும்.
அதுக்கு இந்த பொருள் இந்த பொருள் இந்த பொருள் ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. தெரியாம இருக்க செய்தியும் வேறுபாடுகள் இதான் ஸ்ரீபாஷத்துல சுவாமி எடுத்திருக்காரு. இந்த தார்க்கிக ஆட்சேபிக்கிறான், ஆட்சேபிச்ச உடனே ஸ்ரீபாஷத்தை சுவாமி எடுக்கிறார். இதே எக்ஸாம்பிள் தான், அதே எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒண்ணுமில்லை, ஒரு சிறு குழந்தை, இந்த காலத்து குழந்தையா இருந்தா இன்னைக்கு தட்டுறது தான் வச்சுட்டு விளையாடும். அப்படியே சொல்றது ஒரு 60-70 வருஷம் குழந்தை. அப்பெல்லாம் சொப்பு சாமான் வச்சுட்டு இருப்பா. என்னென்ன சொப்பு? அது அடுப்பு, கடாயி, கரண்டி, அதெல்லாம் தனிய பண்றதுக்கு தானே வேதாந்த கரண்டி, இந்த பாத்திரங்கள், அதுக்கப்புறம் இனிப்பு சட்டி, இதெல்லாம் வச்சுட்டு விளையாடிட்டே இருப்பா. அதுல அந்த குழந்தைக்கு என்னன்னா ஒரு டம்ளர் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுதான் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோ. அதையே எடுத்து விளையாடிட்டே இருக்கா. ஒரு சுவாமி என்ன பண்ணார், இந்த குழந்தை அழ வைக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணார், அந்த குழந்தை 7-8 சாமான்களை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கணும், அதை ஒரு 4 சாமான் எடுத்துட்டார். அந்த 4 சாமான் என்னென்ன சாமான் தெரியுமா? இலுப்பு சட்டி 1, கரண்டி 1, அதுக்கப்புறம் கடாயி 1, அதுக்கப்புறம் டம்ளர் 1. ஆனா பிரதானமா அந்த டம்ளரை வச்சுட்டு தான் அந்த குழந்தை விளையாடிட்டே இருக்கு. இவர் என்ன பண்ணார், எடுத்துட்டார். எடுத்த உடனே குழந்தை ஓன்னு அலருது, ஓன்னு அலருது. என்ன குழந்தை அலருதுன்னு சொல்லிட்டு முதல்ல என்ன பண்ணார், கரண்டியை கொடுத்தார். அது வாங்கி பார்த்துட்டு, அந்த கண்ணால பார்த்துட்டு, இது தான் எதிர்பார்த்த அந்த டம்ளர் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அந்த கரண்டியை தூக்கி போட்டு ஒரு நிமிஷம் அழுக நின்றுடுத்து. கரண்டியை கொடுத்தோன்னு அழுக நின்றுடுத்து. நின்ன உடனே அதை வாங்கி பார்த்துட்டு, அது தான் எதிர்பார்த்த டம்ளர் இல்லைன்னு தூக்கி போட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டு, அழ ஆரம்பிச்சோடனே திரும்பி இலுப்பு சட்டியை கொடுத்தார். இலுப்பு சட்டியை கொடுத்த உடனே அதையும் வாங்கி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அழ நின்றுட்டு பார்த்தா அந்த டம்ளர் இல்லை, தூக்கி போட்டு மறுபடியும் அழ ஆரம்பிச்சிட்டு. அப்புறம் என்ன பண்ணார், இது என்ன இருக்குது, டம்ளர் எடுத்து கொடுத்தார். டம்ளர் எடுத்து கொடுத்தேன், வாங்கிட்டு ஆனந்தமா விளையாடிட்டு. இப்ப அந்த குழந்தைக்கு வேறுபாடு தெரியறதா இல்லையா? சுவாமி கேட்கிறார். சுவாமி மாதிரி ஒரு ஞானாதிகாரி யாருமே கிடையாது. இப்ப 2 வயசு குழந்தைக்கு என்ன வேறுபாடு தெரியும்? என்ன ஞானம் வந்திருக்கும்? யார் சொல்லி கொடுத்திருப்பார்? எதை நம்ம பார்க்கறதாலும் வேறுபாட்டோடு தான் பார்ப்போம், வேறுபாடு இல்லாம வேணும். அடிப்படையில் சொன்னது நடிப்பை தான் சுவாமி சொன்னது. ஏன்னா சுவாமி ஏன் இவ்வளவு தூரம் சொல்றார், எதனால சொல்றார்? எதை நம்ம கிரகிக்கிறதா இருந்தாலும் வேறுபாட்டோடு தான் கிரகிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஞானம் என்ன ஞானம்? அது பின்னமான ஞானம் தான். அந்த பின்னமான ஞானத்தோடு தான் நம்ம கிரகிப்போம். இதை எப்படி சுவாமி சொல்றார்? தேவப்பெருமாள் அப்படித்தான் சொல்லியிருக்கார். தேவப்பெருமாள் 6 வார்த்தை பார்த்தணும். அகமேவ பரந்தத்வம் தரிசனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரவர்த்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரிய சமாசிரயகான்னு 6 வார்த்தை. அதுல 2வது வார்த்தை தரிசனம் பேத ஏவச்ச, பேதமே சித்தாந்தம். எப்ப தேவப்பெருமாள் திருக்கச்சமை சொல்லிட்டாரோ இந்த வார்த்தை தான் பிரதானம். அந்த வார்த்தையை வைத்துக் கொண்டுதான் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய முரண்பாடு கிடையாது. முரண்பாடு இருக்குன்னு சில பேர் சொல்லிக்கிறார்களோ, அந்த சிடுக்கெல்லாம் சரியா எடுக்கணும். இது பிரதானம் எது வச்சுக்கணும்? பேதமே சித்தாந்தம் அப்படின்னாரு. அப்ப பேதம் சித்தாந்தம்னா அந்த பேதத்தை தான் கிரகிக்கும். ஒண்ணுமில்லாத ஒரு குழந்தை, அந்த குழந்தை இரும்பு சட்டியை கொடுத்தாலும் அழருது, கடாயை கொடுத்தாலும் அழருது, கரண்டியை கொடுத்தாலும் அழருது. கடைசியில அதுக்கு பிடித்த டம்ளரை கொடுத்த உடனே அழுக நிறுத்தி விளையாடிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு அதுக்கும் வேறுபாடு அந்த குழந்தைக்கு தெரிய தோணும். 2 வயசு குழந்தைக்கு எங்கேயும் போக வேண்டாம். எதுவும் சொல்ல வந்தேன்னா, அப்ப இதை ஸ்தாபிக்கிறவனோ இதை ஸ்தாபிக்கிறன்னா ஒவ்வொரு வஸ்துவும் வேதத்திலிருந்தே பார்க்கணுமா? உடனே ஒருத்தர் கேட்டார், சுவாமி அப்படின்னா ஒருத்தர் ஸ்தாபிக்கணும்னு வச்சுக்கேன், இன்னாருக்கு மாதவன் பேரு. அந்த மாதவன் சுவாமியை நான் ஸ்தாபிக்கணும். அவர் கேசவனை காட்ட வேறுபட்டவர், அதே போல தூணை காட்ட வேறுபட்டவர், அவர் மரத்தை காட்ட வேறுபட்டவர். இந்த மாதிரி 1,00,000 விஷயங்கள் சொல்லணும். சுவாமி என்னைக்கு சுவாமி முடியாது? நீங்க வேறுபட்டவர்னு சொல்லிட்டு இருக்கே, என்னைக்கு முடியாது? என்னைக்கு முடியாது அப்படின்னா, வேறுபட்டவர் நீங்க சொல்றது என்ன அர்த்தம்? வேறுபட்டவர் சொன்னா ஒன்னே ஒண்ணு சொன்னாலும் போறோம், அதை கட்ட வேறுபட்டவர் அர்த்தம். உடனே அது ஸ்தாபிக்கப்படுறது. மாதவன் கேசவனை காட்டின வேறுபட்டவர் சொல்லியாச்சு, மாதவன் ஸ்தாபிக்கப்பட்டான்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம். இது போல கடத்வம்னா
கடத்துவத்துடைய தன்மை கடத்துவம். படத்துவம்னா படத்துவத்தின் தன்மை கடம். படத்துவம் எத்தனை பேதம் இருக்கோ அத்தனை பேதம் ஸ்தாபிக்கிறது அர்த்தம் இல்ல. கடத்துவத்தில் கடத்துவம் இருக்கு. அவ கடத்தம் வேறல்ல, படத்துவம் வேறல்ல. அதே போல ரத்னம் இருக்கணும், ரத்ன பேதமும் கடம்தான். ஆகையால் வேதமும் கடத்துவமும் ஒன்று. வேதமும் கடத்துவமும் ஒன்று. நல்லா புரிஞ்சுக்கோ. அப்பன்னா இந்த பேதம் சொன்னபடியாலே அந்த பேதத்தை காட்டிலும் வேறுபட்டதா இருக்கிற இதுவும் இன்னும் ஒண்ணு. அப்படின்னா எப்படி தெரியுது? இதுதான் இது வேதம் கடத்துவம் அப்படின்னா சித்தாந்தமே இதுதான். அப்படின்னா இந்த ரெண்டும் வெவ்வேறு சொல்லப்படாது. வேதமும் கடத்துவமும் ரெண்டு வெவ்வேறு சொன்னாலும் ஆபத்து வரும். கடத்துவம் என்பதும் படபேதம் என்பதும் வெவ்வேறு சொல்லிட்டா கடம் ஒன்றாக இருக்கும், கடத்துவம் தனியாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. கடத்துவமும் அதுக்குள்ளேயே இருக்கும். அப்ப அந்த வேறுபட்ட தன்மை என்னது? அது வேறுபட்டது. வேறுபட்டதுனாலே கடத்துவம் வந்துருவோனும். அவன் படத்துவனால வேறுபட்டதுனால படத்துவம் வந்துருவோனும். ஆக பேனா பேதம் ஒன்றாக நிற்கும். பாருங்க, பேனானது பென்சிலை காணும் வேறுபட்டதுன்னு தெரியணும். இப்ப பேனா பேதம் ஒன்னா நிற்கும், மனுஷ பேதம் ஒன்னா நிற்கும். அப்ப ஒரு இடத்தை தெரிஞ்சு கொள்வதற்கு நான் என்ன நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா ஒண்ணுமில்லை சுவாமி இந்த இடத்துல. அப்ப இது இத்தனை பேதம் சொன்னோம்னா ஒரு பேதம் சொன்னாலே போறோம். அதை காட்டிலும் வேறுபட்டது அதுவே இது அப்படின்னு சொல்லி எத்தனை போறோம். சரி, இப்ப தனித்தனியா சொல்லணும். தனித்தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் படத்துவ பேதம் என்றாலே கடத்துவம், கடத்துவ பேதம் சொன்னாலே படத்துவம். சரி, படபின்னமாக கடம் இருக்கு. அப்ப இது இத்தனையும் வேறு என்று சொல்லாத கடம். ஆகவே பேதமும் கடத்துவமும் ஒன்று தான் என்கிறார். பேதமும் கடத்துவமும் ஒன்றுதான். பேதம் என பேதமே சித்தாந்தம், தரிசனம் பேதையேவச்ச. யார் சொன்னது? தேவபெருமாள் சொன்னார். அதனால பேதமே சித்தாந்தம் சொல்லிட்டார். சரி, அப்படி தெரியலையே சுவாமி. ஏன்னா பேதம்னு சொன்னாலே உடனே உடல பூர்வபட்சி உடவே இல்லை. அப்படி தெரியலையே சுவாமி. பேதம்னு சொன்னாலே நிறைய கேள்வி வருது, நிறைய கேள்வி வருது. புரியத்துக்காக சொல்றேன். இப்ப என்ன பண்ண கேள்வி வருது? கடம் என்று சொல்லும் போது ஒரு கேள்வி வரல. படபின்னம் என்று சொன்னாலே எதிலிருந்து கேள்வி வருது பாருங்க. என்ன வந்துங்கோ, எக்ஸாம்பிளோட சொல்றேன். இப்ப பேதம்னு சொன்னாலே அதுல நிறைய கேள்விகள்லாம் வருது பாருங்க. புரியத்துக்காக யாரு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறான். பூர்வபக்ஷினை யாருன்னு சொன்னேன், சித்தாந்தினை யாருன்னு சொல்லிட்டேன். இப்ப கடம் என்று சொல்லும் போது குடம் கேள்வியே வரல. குட பின்னம் பட பின்னம் அப்படின்னு சொன்னா கேள்வி வருது. என்ன கேள்வி வருது? இதுக்கு என்ன பேருன்னு சொல்லிடுறேன். இதுக்கு பிரதியோகி அபேட்சை இருக்குன்னு அர்த்தம். பிரதியோகி அபேட்சை இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதோடு அர்த்தம் கிடைக்காமல் அதை தாண்டி இன்னொரு கேள்வி அதற்கு வந்துருத்தோம்னா அதுக்கு பிரதியோக அபேட்சைன்னு பேரு. எக்ஸாம்பிள் சொல்றேன், சொல்றேன். இப்ப பேதம்னு சொன்னேன். பேதம்னு சொன்ன உடனே எதிலிருந்து பேதம் அப்படின்னு கேள்வி வருதோ. பேதம் பேதம் சொன்ன உடனே வேதம் இல்ல வேதம், பேதம்னு சொன்ன உடனே எதிலிருந்து பேதம் கேள்வி வருதணும். அதே கடம்னு சொன்னேன், குடம்னு சொன்னேன், எதிலிருந்து கேள்வி வரல வருங்க. எதிலிருந்து கேள்வி வரல. ஆகவே இரண்டையும் ஒன்னா சொல்லப்படாது. பேதமே கடம், படமே கேதம், பேதமே சித்தாந்தம் சொன்னேன். ரெண்டும் ஒண்ணு கிடையாது. பூர்வபட்சி ஆட்சேபிக்கிறான். ஏன்னா பேதம்னு சொல்லியாச்சுன்னா கேள்வி வருது, எதிலிருந்து மாறுபட்டது, எதிலிருந்து பேதம் என்கிற கேள்வி வருது. அதே குடம்னு சொல்லியாச்சுன்னா கேள்வி வரலையோ. நீங்க என்ன சொல்றீங்க? வேதமும் குடமும் ரெண்டு ஒண்ணுன்னு சொல்றீங்க. எப்படி ஒண்ணாகும்? இது பூர்வபட்சி கேட்கிறான். எப்படி ஒண்ணாகும்? ஒண்ணாக சுவாமி சொல்ற ரெண்டும் ஒண்ணுதான். எக்ஸலண்ட். இந்த ஆர்குமெண்ட் நம்ம தெரிஞ்சுட்டோம் வச்சுக்கேன். ஸ்ரீபாஷன் தெரிஞ்சுட்டோம், யதீந்திர மத தீபிகா நல்லா தெரிஞ்சுட்டோம்னா அதிகமா நம்ம பேசவே மாட்டோம்.
அதாவது ஒரு 30-40 வருஷம் முன்னாடி என்ன குறைச்சலா பேசுங்கோ, அதுக்குண்டான அர்த்தத்தோடு பேசுங்கன்னு ஒரு வாக்கியம் அரசாங்கத்துல போட்டுட்டே இருந்தா. குறைவா பேசணும்பா. இதெல்லாம் எங்க இந்த சிவாஷத்துல எத்தீந்திரபாத தீபிகாவுக்கு தான் வந்து என்ன பேசணுமோ அதுக்குண்டான அர்த்தத்தோடு பேசுவோம். பேசின மாத்திரம் இல்ல, அது நிறைய அர்த்தங்கள் இருக்கும். சுருக்கமா பேசணும், நிறைய டைம் கிடைக்கும். இப்ப இதுல பார்ப்போம். சுவாமி என்ன சொல்றார்? ஒண்ணுமே இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். வேதமும் கடமும் ரெண்டுமே ஒண்ணுதான். அது எப்படி சுவாமி? அங்க பிரத்யோக அபேட்சை இருக்க சுவாமி. ஏன்னா இது எதனால அந்த மாதிரி அந்த சப்த அந்த பதத்தின் வாய்ப்பு அப்படி. படபேதம்னு ஒரு பதம், கடம்னு ஒரு பதம். இந்த பதபேதத்தின் சுபாவத்தை பார்த்தா பிரத்தியோகி எதிர்பார்க்கிறது. இந்த பதத்தின் சுபாவத்தை பார்த்தா பிரத்தியோகி எதிர்பார்க்கல. புரியத்துக்கா சொல்ல, பேதம்னு ஒரு சப்தம் இருக்கணும். அந்த பதத்தை பார்த்தா பிரத்தியோகி பிரத்தியோகினா யாருக்கு எதிரிருந்து அப்படின்னு ஒரு பிரத்தியோகி எதிர்பார்க்கறதோ அப்ப பேதத்தை எதிர்பார்க்கறது. அந்த பதத்தை பார்த்தா குடம்னு ஒரு பதத்தை பார்த்தா பிரத்தியோகி எதிர்பார்க்கல. அதனால இதுக்கு அதுக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே, ஒன்னும் சம்பந்தம் இல்லையே. ஏன்னா பத சுபாவம் வஸ்துவை இரண்டு என்று சொல்ல முடியாது. புரியத்துக்காக பத சுபாவம் அந்த மாதிரி. இந்த பதத்துடைய சுபாவம் வஸ்துவை எதிர்பார்க்கிறது, அந்த பதத்தின் சுபாவம் வஸ்துவை எதிர்பார்க்கல. அவ்வளவுதானே சொல்ற. அதனால ரெண்டும் வெவ்வேறு சொல்ல முடியாது, ரெண்டும் ஒண்ணுதான். நீ சொல்லிட்டே அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். தாசரதி, தாசரதின்னு இருக்கு இல்லையா? தாசரதின்னா யாரு? தசரத சக்கரவர்த்தியின் மைந்தன் தாசரதி ராமன். சரி, இப்ப தசரத புத்திரன். இப்ப இதுல புத்திரன்னு சொன்ன, புத்திரன்னு சொல்லும் போது பிரத்தியோகி எதிர்பார்க்கிறது. யாருக்கு புத்திரன் கேள்வி வருதனும். புத்திரன்னு சொன்னா அப்ப பிரத்தியோகி எதிர்பார்க்கறது. புத்திரன்னால யாருக்குன்னு வருது இல்லையா? பிரத்தியோகி எதிர்பார்க்கறது. ராமன்னு சொன்ன வச்சுக்க, அப்ப எதிர்பார்க்கல. பாருங்க, எதிர்பார்க்கல பாருங்க. தசரத புத்திரன்ற சப்தத்திலேயே புத்திரன்னு சொன்னா பிரத்தியோகி எதிர்பார்க்கறது, ராமன்னு சொன்னா பிரத்தியோகிய எதிர்பார்க்கல. இப்ப புத்திரன் என்பதும் ராமன் என்பதும் வெவ்வேறா ஒண்ணா? ரெண்டு ஒண்ணுதான். எப்படி சுவாமி இது எதிர்பார்க்கறது, இது எதிர்பார்க்கலையே? புத்திரன்னு சொன்னா எதிர்பார்க்கறது, ராமன் சொன்னா எதிர்பார்க்கல. ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ரெண்டும் ஒண்ணுதான், ரெண்டும் வெவ்வேறு கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். புத்திரன் தான் ராமன், ராமன் தான் புத்திரன், ரெண்டும் வெவ்வேறு அல்ல, இடம் ஒன்றுதான். அத போலதான் இந்த சப்தம் பின்னம் என்று சொல்லும் போது பிரத்தியோகியை எதிர்பார்க்கிறது, கடம் என்று சொல்லும் போது பிரத்தியோகியை எதிர்பார்க்காத பதம். அவ்வளவுதான் வித்தியாசம். தவிர நீங்க நினைக்கிற மாதிரி ஓ இது என்ன சுவாமி பிரத்தியோக எதிர்பார்க்க பேதம்னு சொல்லிட்டார், பிரத்தியோக எதிர்பார்க்கறது, அதே போல கடம்னு சொன்னா பிரத்தியோக எதிர்பார்க்கல, ரெண்டும் வெவ்வேறு சப்தம் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதே போல ராமன் இருக்கு, தசரத ராமன், தசரத புத்திரன் இருக்கணும். அது ஒண்ணு பிரத்தியோக எதிர்பார்க்கிறது, ஒண்ணு பிரத்தியோக எதிர்பார்க்கல. ஆனாலும் அது ரெண்டும் ஒண்ணுதானே அப்படின்னு சொன்னோம். இப்ப இன்னொரு சந்தேகம் விடல. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, தசரத புத்திரன் சொன்னேன் வாஸ்தவம் தான், அது ஏன் ராமனை குறிக்கணும்? பரதனையும் லக்ஷ்மணையும் குறிக்கலாமே. சென்னமாலாம் இருக்கு பாருங்க, எப்படிலாம் போறது பாருங்க. தசரத புத்திரன்னு சொன்னேன் நாங்க ஒத்துட்டோம், பிரத்தியோக எதிர்பார்க்கணும் ஒத்துட்டோம். அது ஏன் ராமனை குறிக்கணும்? தசரதுக்கு 4 பிள்ளைகள் இல்லையா? சத்ருகனை குறிக்கலாம், லக்ஷ்மணனை குறிக்கலாம், பரதனை குறிக்கலாமே. குறிக்கலாமே, ராமனை குறிக்காத? இது ராமனை குறிக்குமா? குறிக்காது. தசரத புத்திரன் சொன்ன இந்த இடத்துல என்னத்தமா இருக்கலாம், ராமனை குறிக்கும் அல்லவா? அதே போல இந்த இடத்துல பாருங்க, அதே போல இங்க என்ன இருக்கு? பரதனை குறிக்குமான குறிக்கும். ஆனா என்ன பாருங்க, ஆக வஸ்துவை இன்னொரு வஸ்துவத்தை பேச ஆரம்பிக்கிறது. இந்த வஸ்துவே தசரத புத்திரன் ராமன் சொல்லியாச்சு, புத்திரன் ராமன் சொல்லியாச்சு, தசரத புத்திரன் ராமன் சொல்லியாச்சு. ராமன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வஸ்து உடனே லக்ஷ்மணனா பரதனா சத்ருகனா பார்த்தா பேச்சுனா பிரயோஜனம் இல்லை. அப்ப அது வஸ்துவே மாறுறது, அது உண்டான பொருளே மாறுறதுன்னு வஸ்து ஆரம்பம் இல்லையா? அப்ப பேச்சு இங்க தசரத புத்திரன்னு சொல்லிட்டு
ராமனை குறிக்குமா குறிக்காதா என்றுதான் பேச்சு. தசரத புத்திரன் என்ற சொல்லுக்கு பல பொருட்கள் இருக்கலாம். அது லக்ஷ்மணனை குறிக்கலாம், சத்ருகனை குறிக்கலாம், பரதனை குறிக்கலாம், இருக்கலாம். ஆனால் ராமனை குறிக்கும் அல்லவா? அதே போலதான் படபின்னம் என்பதற்கு எத்தனை வேணா பொருள் இருக்கலாம். படபின்னம்னா பேதத்தை குறிக்கிறது. அப்பனா பேதத்தை குறிக்கும் போது அது என்ன பிரதியோக அபேட்சை எதிர்பார்க்கிறதுனோ அதனால் எத்தனை வேணா குறிக்கலாம். ஆனா அந்த அளவில் ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டும் வெவ்வேறு கிடையாது அப்படின்னு சொன்னார். சரி, இதையும் முடிச்சாச்சு. பிரத்யக்ஷத்துல எத்தனை பிரமாணம் சேர்க்கணும்னு பூன் கட்டி கொண்டிருக்கா, அது ஒவ்வொன்றும் உடைச்சி எடுக்கிறார் சுவாமி. அதுவும் சேர்க்க முடியாதுன்றார். எல்லாமே பிரத்யக்ஷம் தான். அடுத்து சரி, இனி அடுத்தது சம்சயம். ஏற்கனவே பார்த்தா யூகம்னு ஒண்ணு பார்த்திருக்கோம். யூகம்னா என்னது? இது உயரமா இருக்கு, சரியா தெரியல, இதெல்லாம் யூகம். சம்சயம், சம்சயம்னா சரியா தெரியல, இது தென்னை மரமா, இது பனை மரமா, இது மாமரமா, இது என்ன மரம் தெரியலையே அப்படின்னு சந்தேகப்படுற போனோம். அந்த சந்தேகத்தையும் பிரத்யட்சில சேர்த்து, அதான் சம்சயம்னு பேரு சேர்த்துருந்தாரு. ஏன்னா ஏன் இந்த பிரத்யட்சத்தைன்னா மாமரத்தையும் தென்னை மரத்தையும் நான் பார்த்தது சந்தேகம் வருது. நான் பிரத்யட்சமா மாமரத்தையும் பார்த்துருக்கேன், தென்னை மரத்தையும் பார்த்துருக்கேன். பிரத்யட்சமா பார்க்கலன்னு தானே சந்தேகம் வரும், சந்தேகம் வருது. அந்த பிரத்யட்சம் சேர்க்க வேண்டியது. ஏன்னா இதன் ஆகாரம் அதன் ஆகாரம் என்ன தெரியுது. இதனுடைய ஆகாரம் என்ன? அதனுடைய மாமரத்தின் ஆகாரம் வேறு, ஆகாரம் அதனுடைய தன்மை வேறு, தென்னை மரத்தின் தன்மை வேறு. அப்ப மாமரத்தின் தன்மை தன்மரத்தின் தன்மை வேறா இருக்கிறபடியாலே, அது பிரத்யட்சமா எனக்கு தெரிகிறபடியாலே, இத நீங்க அந்த சம்சயத்தை ஒரு பிரமாணமாக சேர்க்க முடியாது, அதையும் பிரத்யட்சத்திலே சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு ஒண்ணு விடல, பிரதிபா, பிரதிபான்னு ஒண்ணு எடுத்திருக்காரு. பிரதிபான்னா இந்த கவிகள்லாம் எழுதுறா பாருங்க, அவளுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டு. இவர் இருக்கா இல்லையா, காளிதாஸ், மகாகவி காளிதாஸ். மகாகவி காளிதாஸுக்கு நிறைய சாமர்த்தியம் உண்டு. ஒண்ணுமில்லாத நம்ம ஒரு மேதையை பார்த்தோம் வச்சுக்க, நமக்கு மேதையா தெரியும். ஆனா அந்த மேதையை பார்த்து என்னென்னவோ எழுதுவார், என்னென்ன எழுதியிருக்காரு. இது கவிகளுக்கு உண்டான சாமர்த்தியம். காளிதாசன் அத்தனையும் தோணும், அவனுக்கு உண்டான சாமர்த்தியம் அது. அதுக்கு என்ன பேரு? பிரதிபான்னு பேரு. ஒரு வஸ்துவை இப்படி அப்படி எழுதுவா. இதுக்கு வைபவம் நிறைய பேர் இந்த நிலாவை எழுதுறா பாருங்க, நிலாவை வச்சுன்னு எழுதுறாருனோ அந்த மாதிரி எழுதிருக்கச்சு. அவ என்ன பண்ணுவான்னா, எனக்கு இந்த மரத்தை போல ஒண்ணு, நமக்கெல்லாம் தென்னை மரத்தை பார்த்தா தென்னை மரம் தெரியும், தேங்காய் கொடுக்கும் தெரியும், அவ்வளவுதான். ஆனா காளிதாசன் பார்த்தா அது எத்தனையோ தெரியும். அதுக்கு பிரதிபான்னு பேரு. அந்த பிரதிபா ஒரு பிரமாணம் சொல்லாமே. ஏன்னா அந்த பிரமாணத்தை வைத்துக்கொண்டு என்ன தோன்றதுன்னா, வெறும் பச்சைமான, நமக்கு வெறும் பச்சைமானமா தெரியும், அதுக்கு நிறைய விசேஷணங்கள் தோன்றது யாருக்கு? காளிதாசனுக்கு. அதாவது அது தனி பதார்த்தமாக தோன்றிருக்கு இல்லையா, அந்த பதார்த்தம் தோன்ற வைத்த பிரமாணம் இருக்கு இல்லையா, அப்ப பிரதிபா ஒரு பிரமாணம் அப்படின்னு வச்சுட்டாருன்னா, இந்த கவிகளுக்கு ஒரு சாமர்த்தியம் பிரதிபா வந்தது இல்லையா, அந்த பிரதிபா ஒரு பிரமாணம். ஏன்னா பிரதிபாவை வைத்துக் கொண்டு எனக்கு என்ன தெரியாது இல்லையா, இதை நம் சம்பிரதாயத்தை பார்க்கலாம், நம்முடைய சம்பிரதாயத்தை பார்க்கலாம். பிரதிபாவை கவிகளுடைய சாமர்த்தியத்தை தான் பார்க்கணும். எங்க பார்க்கணும்னா, புறத்தாழ்வாடிய திருக்குமாரான் பராசர பட்டர். அந்த பராசர பட்டர் நம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் சேவிக்கிறார். சேவிக்கச்சு திருமஞ்சன கட்டியம், நீங்களும் பார்த்துருப்பேன் திருமஞ்சன கட்டியம். அந்த திருமஞ்சன கட்டியத்துல அவர் ஒவ்வொரு நாளும் நம்பெருமாளை சேவிக்கும் போது ஒவ்வொரு விதமா சேவை சாய்க்கிறார். நம்பெருமாள் என்ன சாதிக்கிறார்னா, என்னன்னா மந்திர பர்வதம் அசைந்து வருகிறார் போல இருக்கு அப்படின்னு ஒரு தடவை சொல்றார். மந்திர பர்வதம், மந்திர பர்வதம்னா அது ஒரு பர்வதம், பர்வதம்னா மலை. அந்த மலையே அலைந்து அசைந்து வருகிறார் போல நம்பெருமாள் சேவை சாய்க்கிறார். இது ஒரு தடவை. ஒரு நாள் இந்த மாதிரி சொல்றார். இன்னொரு நாள் காலமேகத்தை கொட்டுவதற்கு காத்து கொண்டிருக்கிறா போல இருக்கு. காலமேகம் தாளடைந்தோர் தன்கட்கு தானே வடிவுத்தனையாம் காலமேகத்தை கதியாக்கின் நம்மாழ்வா பாடுறோம் இல்லையா, அதை வச்சுன்னா அந்த காலமேகம் சொற்றத்துக்கு, காலமேகம்னா நேர்ந்து வருஷம் மழை பொழியறதும் அது சொற்றத்துக்கு காத்துட்டு இருக்கா போல அந்த மாதிரி சேவை சாய்க்கிறார். இது பட்டருக்குண்டான பிரதிமானது. பிரதிபா, பிரதிமா இல்ல,
பிரதிபானா பொம்மைன்னு பேரு, பிரதிபா பிரதிபா. அப்ப நான் நம்பெருமாள் என்னென்ன மாதிரி அவருக்கு சேவை சாய்க்கிறாரோ அந்த மாதிரி இவர் பாடுறாரோன்னு. இப்ப மகாகவி காளிதாசன் அந்த மாதிரி தான் பாடுறாரு, இவர் அது மாதிரி பாடுறாருனோ. ஆனா இதெல்லாம் எங்க இருக்கு? இதுக்கு பிரதிபா. ஆனா இதெல்லாம் பிரத்யட்சத்துக்கான வேறு பிரமாணம்னு ஒத்துக்கொள்ள முடியுமான்னா வாதம் வந்துட்டு. இதெல்லாம் பிரத்யட்சம் கிடையாது, பிரத்யட்சம் என்ன அப்படி கிடையாது. பிரத்யட்சம் இல்லாம பிரதிபா வேலை செய்யாது. இப்ப ஒண்ணுமில்லை, பராசர பட்டர் என்ன தெரிவிக்கிறார்? மந்தர பர்வதம் போல அசைந்து வருகிறார் போல நம்பெருமாள் சேவசாய்க்கிறான்னு சொன்னார். காலமேகம் சொட்டுகிறார் போல சொட்டக்கூடிய தமிழை நம்பெருமாள் சேவசாய்க்கிறான் இல்லையா? நம்பெருமாளை பிரத்யட்சமா சேவிச்சு இதை பாடுறாரா, இல்ல சேவிக்காமே எங்கேயோ பார்த்துட்டு பாடுறாரா? அவர் பிரத்யட்சம் தான் பாடுறாரு. அப்ப இது பிரத்யட்சமா இருக்கிறபடியாலே இந்த பிரதிபாவையும் பிரத்யட்சத்தெல்லாம் சேர்க்க முடியுமே தவிர இது தனி பிரமாணம் கிடையாது. சுவாமி சொல்றது இல்லையா? சுவாமி சொல்றது இது தனி பிரமாணம். அப்ப அது பிரதிபா வேலை செய்யும். ஏன்னா இப்ப நம்பெருமாளே இல்லைன்னு வச்சுக்கேன், அந்த பிரதிபா வேலை செய்யுமா? வேலை செய்யுமா? நம்பெருமாள் இல்லைன்னா யாருக்கு திருமண வேண்டிய பாடுவார்? பாடுபடுகிற சரி சுவாமி எனக்கும் தோன்றாது அவருக்கும் தோன்றாது. சரி சுவாமி, உடனே ஒரு கேட்டார், குரு வச்சு கேட்கிறார், சரி எனக்கு தோணலையே சுவாமி, அவருக்கு தோணி இருக்க, அது பிரமாணம் எடுத்துக்கலாமேனா? அவருக்கு தோணி இருக்குன்னா அவரு புண்ணியம் பண்ணியிருக்கார், புண்ணிய புருஷர். புண்ணிய புருஷர் ஆனா அவருக்கு தோன்றது, அவர்கிட்ட புண்ணியம் இருக்கு. அவர்கிட்ட புண்ணியம் இருக்குன்றதுக்காக பிரமாணம் ஆகாது, அவருடைய ஆச்சார அனுகிரகத்தால தோன்றது. அதனால அதுவும் பிரத்யட்சம் தான் இருப்பினும் பிரத்யட்சத்துக்கு மேலே புண்ணியம்ங்கிற சிறப்பு கூட்டுகிறது. அதனால்தான் பாடுறாரு. சரி சுவாமி, இதை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு பிரமாணத்தையும் கூட்டினாலும் குழப்பம்தான் வரும். ஒவ்வொரு பிரமாணத்தையும் எத்தனை இதுவரைக்கும் 8, 9 பார்த்துருக்கோம். பிரத்யட்சத்தோட இதெல்லாம் சேரு, இதெல்லாம் சேரு, இதெல்லாம் சேருன்னு 8, 9 எல்லாமே பிரத்யட்சம் சேர்த்துறாரு. குழப்பம்தான் மிச்சமாகும். அதனால இதெல்லாம் சேர்க்க முடியாது. அப்ப நம் சுவாமி இதை அனுமதிப்பதே கிடையாது. அனுமதிக்கிறானா? அனுமதி. ஏன்னா நல்ல சட்டத்தை ரொம்ப சுலபமாக வைத்து வரியே இல்லாமல் சுலபமா பெருமா அடைவதற்கு சித்தாந்த பண்ணினவர் சுவாமி. சட்டம் இருக்கு, சில சட்டங்கள்லாம் ரொம்ப சுலபமா இருக்கணும். சட்டங்கள் சிரமமா இருந்தாலே லோகத்துல வாழ முடியாது. சுலபமாவும் நம்முடைய வாழ்க்கையில் தந்தாமல் இருக்கணும். அப்ப இதுதான் வேதாந்தம். வேதாந்தத்துடைய சட்டங்கள்லாம் சுலபமா இருக்குன்னு சுவாமி காட்டியிருக்காரு. அத்தனை சுலபமா இருக்கணும். அதெல்லாம் நல்லா சித்தாந்தம் படிக்கிறாரு. இப்ப மேல நாட்டுக்கும் நமக்கும் என்னன்னா, அவக்கெல்லாம் என்னன்னா, அவ மேல நாட்டுக்கு எதற்கும் எல்லாம் கொண்டுட்டே இருக்கா. என்னைக்கோ பண்ணா ராமானுஜன், இன்னைக்கு அவெல்லாம் அன்னைக்கு கொண்டாடுறா. அவட்டுக்கும் சட்டம் ரொம்ப சுலபமா. ஏன்னா இந்திய பிரதேசத்துல பாரத தேசத்துல சட்டம் கொஞ்சம் சமமா இருக்கு. அந்த ஊர்ல சட்டங்கள்லாம் அவ்வளவு சுலபமா இருக்குன்னு சொல்றாலும் இது அன்னைக்கே சுவாமி பண்ணிட்டார். அதை அவ மேற்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தலையே தவிர சுவாமி இருக்கிற பரியந்தம், அதுக்கப்புறம் ஏன் மணவாள மாவனிகள் பரியந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டுதான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வந்து தோணும். ஒவ்வொரு ஊர்ல இருந்து வேறு மதத்தவர் வந்த உடனே இந்த மதத்தை அழிக்கிறதுக்காக ஒவ்வொன்றும் அவ மாத்திட்டே வந்துட்டா. சரி, இப்ப மேல நாட்டுக்கு இதுக்கு ராமானுஜர் இவ்வளவுதான் பண்ணியிருக்காரு. ஒன்னும் சமமே இல்லை. அவ்வளவு வேதாந்தமாகட்டும் சம்பிரதாயம் ரொம்ப சுலபம். சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும். இந்த விஷயத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டதா இதுதான் சொல்லிடுறேன். மற்றொன்றில்லை சுருங்க சொன்னோம் மாநில தெவ்வியற்கும் சிற்ற வேண்டா சிந்திப்பே அமையும். சம்பிரதாயம் என்ன தெரியுமா? நினைவுதான் சம்பிரதாயம். சுவாமி சரணாகதிதான் நினைவுன்னு சொன்ன, இது கூட நினைவு. ஆமா, அந்த ஞாபகம் வந்தாலே போறோம், உடனே அதுக்குண்டான அனுஷ்டானம் அவனுக்கு வந்துடும். அந்த நினைவு உண்மையா இருக்கணும். அதான் தெரிவிக்கிறா இல்லையா? ஆக இது வரைக்கும் அவர் சொன்னது இதெல்லாம் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு சொல்லிட்டார். இருந்தாலும் பூர்வபட்சி விடுறதா இல்லை, யதார்த்தம்னு ஒண்ணு எடுத்துட்டான். அடுத்தது யதார்த்தம், சர்வ விஞ்ஞானம், அனைத்தும் அறிவு. எந்த அறிவாக இருந்தாலும் ஒன்று, பொய் என்ற ஓர் அறிவு கிடையாது, பொய் என்பது உண்டு. சிறந்த ஒன்று எடுக்கிறார் பாருங்க. ஆனால் அந்த பொய், இந்த பின்னம் நம்ம என்ன சொல்றோம், பொய் ஒன்று சொன்னேன், அந்த பொய்யும் உண்மையா சுவாமி? உண்மைங்க சுவாமி, பொய் ஒன்று சொன்னேன், அந்த பொய்யும் உண்மையான உண்மை இல்லை. ஏன்னா அந்த பொய் கொஞ்ச நேரத்துல அது உண்மை வெளிவந்துடும். அந்த பொய் என்பது உண்மை கொஞ்ச நேரத்துல இல்லை,
அவ்வளவு. ஏன்னா அந்த பொய்யானது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அந்த பொய்யிட்ட உண்மை கொஞ்ச நேரத்துல இல்லை, அவ்வளவுதான். அது பொய், பொய் என்ற பதார்த்தமே கிடையாது, உண்மைதான் உள்ளது. அந்த உண்மை கொஞ்ச நாள் மங்கி மங்கி கிடக்கிறா போல இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்துடும். அப்ப ஆழ்வார் சொல்லியிருக்காரு சுவாமி, பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்புன்னா, அங்க பொய் நின்ற ஞானம் பொய்யின் அர்த்தம் என்ன அர்த்தம் தெரியுமா? மாறுதலுக்குட்பட்ட பொய் ஞானம்னு அர்த்தம். மாறுதலுக்குட்பட்ட ஞானம், அது கூட அங்க பொய்ன்னு அர்த்தம் இல்ல. நம் சம்பிரதாயத்துல, ஏன் வியாசருடைய சம்பிரதாயத்துல, அது மட்டும் இல்ல விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்துல பொய் என்பது கிடையாது, அனைத்தும் மெய். இந்த ஆரம்பத்துல நீ சொன்னேன், அனைத்து மெய், எதுவுமே பொய் கிடையாது. அப்ப பொய் சொன்னா இருக்கும், சில நாட்கள் மங்கி இருக்கும் மெய், உண்மை மங்கி இருக்கிறாப்புல இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு அது வந்துடும். இன்னைக்கே பாக்குறோமோ, எங்கத்துல சில பேர் யாராவது அடிச்சுடுறா, கொண்டுடுறா, எத்தையோ பண்றா, எப்படியோ கண்டுபிடிச்சிடுறா, சில நாட்கள் இல்லாம இருக்கு, அப்புறம் வந்து உண்மை கொஞ்ச நாள் மங்கியது என்றால் அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்மை கொஞ்ச நாள் மங்கிடுச்சுன்னா, மேகம் மூடிடுச்சுன்னா சூரியன் பிரகாசம் நமக்கு தெரியுதா? மேகம் மூடிட்டு, மேகம் மூடினா சூரிய பிரகாசம் தெரியணும், மேகம் மறைச்சிட்டு, அப்ப சூரிய பிரகாசம் இல்லாமை ஓர் பதார்த்தம் என்று சொல்ல முடியாது. மேகம் விலைனா சூரிய பிரகாசம் வந்துட்டு, மேகத்தாலதான் என்ன ஆகுது? சூரிய பிரகாசம் தெரியல. அது எது போல இந்த ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மா இங்கு இருக்கும் போதும் ஞானமயம்தான், ஆனந்தமயம்தான். ஸ்ரீவைகுண்டம் போனாலும் ஞானமயம் ஆனந்தமயம்தான். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், இதான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஸ்ரீவைகுண்டம் போனாலும் ஞானமயம் ஆனந்தமயம்தான், இங்க இருந்தாலும் ஞானமயம் ஆனந்தமயம்தான். இங்க ஏன் இருக்கு? மேகத்தை போல நம்முடைய கர்மாக்கள் மூடிட்டு இருக்கு. சூரியனை மேகம் மூடினால் அதனுடைய பிரகாசம் வெளில வரதில்லை. அதே போல நம்முடைய கர்மாக்கள் என்ற மேகம் மூடிக்கொண்டிருக்கு, அதனால் இந்த ஞானத்தோன ஆனந்தத்தோன்னு வெளியில வரல. கர்மாக்கள் என்கிற மேகத்தை என்னாச்சு, அதை தொலைச்சாச்சுன்னு போன, அது போன உடனே சுரூப ஆவிர்வாவம் பெறுகிறது. அபகதமாத்மா விஜரகா விமுக்து விசோககா விஜிகிஸ்தகா அபிபாசகா சத்தியகாமகா சத்தியசங்கல்பகா என்று சொல்லக்கூடிய அட்டவித கல்யாணம் இவ்வளவுதான் சித்தாந்தம், இவ்வளவுதான் சித்தாந்தம். அப்ப எல்லாமே மெய், உண்மையை தவிர பொய் கிடையாது. ஆக இதற்கு தேசிகன் ஒரு திட்டாந்தம் தெரிவிக்கிறார், ஆச்சரியமான திட்டாந்தம். ஒரு ரத்னம் இருக்கணும், அந்த ரத்னத்தை, அந்த மாணிக்கம், அந்த மாணிக்கத்தை ஷேர் மூடிட்டு, நிறைய தண்ணி பட்டு பட்டு ஷேர் முடித்து ஒளியை வெளியே கொண்டு வரணும், ஒளியை வெளியில கொண்டு வரணும், அதோடைய பிரகாசத்தை வெளியே கொண்டு வரணும். அப்ப நான் வெளியே ஊட்டணுமா? ஒளியை ஊட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சேத்தை விளக்கியாச்சனாலே ஒளியை விளக்கிட்டு ஒளியை வில்லவா கூப்பிடணுமா? கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. சேட்டிலிருந்து விளக்கினாலே ஒளி தன்னடையே வரப்போறது, அது ஒளி கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒளியை ஊட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, தன்னிடையே வரப்படுத்தணும். ஜீவாத்மாவுடைய ஆனந்தமயத்துவம் ஞானமயத்துவம் அப்படிதான் இப்பவும் உண்டு. இது போல பிரகாசம் உண்டு, சூரியனுக்கு எப்போதும் மேகம் மறைக்கப்படுறது. அதே போல இந்த உண்மை எப்போதும் உண்டு. சில காலம் பொய் என்கிற மேகம் மறைக்கிறது, அந்த மேகம் சில நாள் தான் இருக்கும், எப்பவுமே மேகமா இருக்குமான்னு அதெல்லாம் இருக்காது. அப்ப அந்த சில நாள் கொஞ்சம் நாள் அதிகமா இருக்கும், சில தினம் கொஞ்சம் குறைச்சலான நாளா இருக்கும், அவ்வளவுதானே தவிர என்னைக்கோ ஒரு நாள் வெளில வந்துடும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதைத்தான் தெரிவிக்கிறது. இது போல இன்னொரு திட்டம் எடுத்துக்காரு. பூமியில அடியில ஜலம் இருக்கு, அடிய அதுக்கு தடங்களா இருக்கக்கூடிய கல்லு மணல்லாம் எடுத்தேன். 30 அடி 40 அடி 60 அடிக்குள்ள கூட போனேன். போன உடனே வந்து ஜலம் வந்துட்டு, நான் ஜலத்தை ஒரு வாய் எடுத்து ஜலத்தை விட்டேன்னா விடவே இல்லை. அதுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய மணலையும் கல்லையும் எடுத்தா தன்னடையே அந்த ஜனம் மினிட்டு வருதோனோ, அதே போல அங்க போனாலும் நம்ம ஜீவாத்மா தான், பரமாத்மா தான் இருப்பார். இது இருக்குன்னா சொரூபம் மாறுமானா மாறவே மாறாது. சொரூபத்தை உருவாக்கவும் முடியாது, இதுதான் நம்ம சித்தாந்தம் ரொம்ப முக்கியம். சொரூபத்தை உருவாக்கவும் முடியாது, சொரூபத்தை மாற்ற முடியாது. ஆத்மஸ்வரூபத்தை நல்லா பாருங்க, நல்லா மூடிட்டு இருக்கு, மூடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்தை
சுரூப ஆவிர்வாவம் பெற்றால் அது தன்னிடையே கிடைக்கிறது. படிச்சிருக்கிறீங்க. இப்ப விஷயம் யார் சொல்லியிருக்கா? வேத வித்துக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒருவிடராக கொண்ட யதார்த்தமான விஷயம் இது. எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயம் இது. அனைத்து ஞானமும் உண்மை. பிரியத்துக்காக ஒண்ணு சொல்றேன். கயத்தை பார்த்து பாம்புன்னு நினைச்சேன். இது உண்மையா? பிரமிக்கிறேன் பிரமிப்புதான். பிரமிச்சிடணும். இதுவும் உண்மைன்றார் சுவாமி. சுவாமி கயத்தை பார்த்து பாம்புன்னு சொல்ற உண்மையை சொல்ல முடியாதா? அதுவும் உண்மைதான். ஏன்னா அது பொய் ஞானம் இல்லையே. இப்ப பூர்வபட்சி சொல்றான். இது பூர்வபட்சி யார் தெரியுமா? அத்வைத்தி. அவர் என்னன்னா, ஒரு பூர்வபட்சி அத்வைத்தி, இன்னொரு பூர்வபட்சி மீமாம்சகன், இன்னொரு பூர்வபட்சி தார்க்கிகன் நையாயிகன் பேர் நியாயவாதி. 3 பூர்வபட்சி. பூர்வபட்சின்னா யாரு? சித்தாந்தி. அடிக்கடி திருப்பி சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த பூர்வபட்சி சித்தாந்தி அடிக்கடி எனக்கு சொல்ல போறேன். இனிமே வரப்போறதெல்லாம் அப்ப ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு தான் அது நாழி ஆயிடும். அதுக்குதான் இப்ப சொல்லுங்க. பூர்வபட்சின்னா சித்தாந்தினா சாஸ்திர வாக்கியத்தை அப்படியே எடுத்துக்கொண்டு அதன் பிரகாரம் இருப்பார் சித்தாந்தி. அது நம் சுவாமி ராமானுஜர் விசிஷ்டாத்வை சித்தாந்தம். அப்ப அந்த சாஸ்திரத்துக்கு எதிர்மறையோ, அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை வேறுமாறாக கருத்துக்கள் சொல்லப்படுவதெல்லாம் பூர்வபக்ஷின்னு பேர். அந்த பூர்வபக்ஷி அத்வைத்து ஒண்ணு, மீமாம்சகன்னு பேர். மீமாம்சகன்னா அத்வைத்தனா தெரியுது சங்கரமதம். மீமாம்சகன்னா யாருன்னா, பிரியத்துக்கா சொல்றேன், சாஸ்திரத்தை ஒத்துக்கிறான், பகவானை ஒத்துக்கல. சுவாமி அந்த மாதிரி இருக்கா? இதெல்லாம் பின்னாடி வரப்போறது. நம்ம திருவாய்மொழியில ஆக மொத்தம் மதங்கள் 17ன்னு வரப்போறது. நம்பினு எடுக்க போற அதுல வரப்போறது. ஏன் இதுலயே பின்னாடி கொஞ்சம் காமிக்கிறார் சுவாமி. யதீந்திரமதி தீபிகையில காமிக்கிறார். கொஞ்சம் விவரமாவே சொல்றேன். அதனால கொஞ்சம் நாழியாகும், பரவாயில்ல. இருந்தாலும் இந்த பூர்வபட்சி என்ன தெரிவிக்கிறார்னா, 3 பூர்வபட்சி, இன்னொருத்தன் தார்க்கிகன் நையாயிகன். இந்த 3 பேரும் பூர்வபட்சி. இவர்கள் என்ன பண்ணா, அறிவை பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறார்? எப்படி பிரிக்க? எப்படின்னா, அறிவும் உண்மை, அறிவால் அறியப்படும் பொருள்கள் அத்தனை உண்மை. ஆனால் அறிவை பற்றி ஆட்சேபம் எது? அது பெருக்கப்படுகிறது. அறிவும் உண்மை, அறிவால் அறியப்படும் பொருட்கள் அத்தனை உண்மை. அந்த அறிவை பற்றி ஆட்சேபம் நிறைய வரும். அது பௌத்தன் இருக்கணும். அந்த பௌத்தன் அவனுக்குதான் சனிக விஜயானவாதம்னு பேர். சனிக விஜயானவாதம்னா இந்த ஒரு ஞானம் இருக்கணும். இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கேன், நான் உன்னை சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி முடிச்ச உடனே அந்த வார்த்தை 1 நிமிஷம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை போயிடும், இன்னொரு வார்த்தை வரும். வந்துட்டு போயிட்டு தானே சுவாமி. அப்படி சொல்லல. அந்த அறிவு ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு இருக்கணும். உங்களை பார்க்கறேன்னு வச்சுக்கோ. உங்களை பார்த்த உடனே நீங்க இப்படி இருக்கேன்னு நான் சொன்னா அந்த அறிவு 1 நிமிஷம் இருக்கும். திருப்பி அந்த அறிவு போயிடும், இன்னொரு அறிவு வரும். இன்னொரு அறிவு 1 நிமிஷம் இருக்கும், அந்த அறிவு போயிடும், இன்னொரு அறிவு வரும். சுவாமி இது என்ன சுவாமி இந்த மாதிரி? இதுதான் கணிக விஜயானவாதம்னு பேரு. இதெல்லாம் மேல பார்க்க போறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்படி இருக்குமா சுவாமின்னு தோணும். இவெல்லாம் மகா ஞானிகள், நம்ம சாமானியம் நினைக்கப்படாது, மகா ஞானிகள். நீ சொல்றேன் வேற பௌத்தன் பண்ணது இருக்கட்டும், நீ சனிக விஜயானவாதி எடுக்க வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த சனிக விஜயானவாதத்தை இங்க இருக்கிறியா, இப்ப இந்த நிலையை ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிவிக்கிறா இல்லையா, அடுத்த அந்த அறிவு இங்க இந்த 3 பேரும் அதை சொல்லல. யாரு? தார்க்கிகன், அத்வைதி, மீமாம்சகன். இந்த பௌத்தன் சொன்ன விஷயத்த சொல்லல. அவதான் ஞானமும் உண்மை, அறிவும் உண்மை, அறிவால் அறியப்படும் பிரம்மமும் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிறார் இல்லையா. இத 6 விஷயம் பார்க்கிறார். இந்த அறியப்படும் இந்த வஸ்துவை 6ஆ பார்க்கிறார். என்னன்னா, அக்யாதி, கியாதின்னு பேர். கியாதினா உண்மை, உண்மை. அக்யாதி, அந்யதாக்யாதி, ஆத்மக்யாதி, அசத்யாதி, அனிர்வச்சனீய கியாதி, சக்யாதி என்று 6 சொல்றார். இதுல இந்த 6ல சக்யாதி தான் உண்மைன்னு சொல்ல போறாரு. சக்யாதி தான் உண்மைன்னு சொல்ல போறாரு. இதுல ஒவ்வொன்றும் பார்த்துருவோம். அக்யாத்தினா என்ன,
அந்நதா கியாத்தினா என்ன, ஆத்மா கியாத்தினா என்ன, அதே போல அனிர்வச்சனீய கியாத்தினா என்ன, அசத்யாத்தினா என்ன, சத்யாத்தினா என்ன, இது பார்த்துக்கணும். ஆனா முதல்ல அத்தியாதீனம் தான். அத்தியாதீனா முத்துச்சிப்பியை பார்த்தேன். அதுல பல பல பலன் பாலபரியம் இருக்கணும். முத்துச்சிப்பி எல்லாம் இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. அந்த திஷ்டாந்தம் எடுக்க முடியுமான்னு சந்தேகமா இருக்கு. அந்த காலத்துல முத்துச்சிப்புல வெள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு பளபளப்பு இருக்கு, வெள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு பளபளப்பு இருக்கு. இப்ப இவெல்லாம் எடுத்துட்டா பாருங்க, முத்துச்சிப்பி தான் பிரதானம் எடுக்கிறார். அப்பனா இந்த வேதாந்த வாக்கியங்கள்லாம் எழுதுறவாள்னா அநேகமா கடற்கரைக்கு பக்கத்துல இருந்திருக்கலாம்னு தோன்றது. கடற்கரை, திருப்புல்லாடு கரை அல்லது திருவல்லிக்கேணி கரை, திருக்கண்ணபுரம் கரை, இந்த கரையில இருந்திருக்கலாம்னு தோன்றது. ஏன்னா இவ ஏன் முத்துச்சிப்பி தான் எடுத்திருக்கா? முத்துச்சிப்பி எங்க இருக்கும்? கடற்கரையில தான் கிடைக்கும், இருக்கட்டும். அப்படி வச்சு அந்த முத்துச்சிப்பியை பார்த்து பலபலம் வெளியே தெரியுதுன்னா அந்த பலபலம் தெரியுது, அது உண்மையா பொய்யா? அது பிரமம் தானே. அந்த பிரமமும் உண்மையேன்னு சுவாமி சொல்றார். முத்துச்சிப்பில இருக்கக்கூடிய பலபலப்பு, அந்த பலபலப்பை பார்த்து வெள்ளின்னு சொல்றா, அந்த வெள்ளியும் உண்மைன்றார். ஏன் என்று ஆட்சேபிக்கிறான். ஏன்னா முத்துச்சிப்பியை பார்த்து வெள்ளின்னு பிரதிச்சான் இல்லையா? என்ன பாத்துக்கோ, முத்துச்சிப்பியை பார்த்து வெள்ளின்னு பிரதிச்சானோ, அந்த முப்புச்சிப்பி பக்கத்துல நத்த ஓடின்னு இருக்கு, நத்த ஓடின்னு இருக்கணும், அதை பார்த்து வெள்ளின்னு சொல்லலையே. என்ன பாத்துக்கோ, நத்த ஓடின்னு இருக்கணும், அந்த நத்த ஓடி ஏன் முத்துச்சிப்பை வெள்ளின்னு என்கிறான்னா அதன் ஆகாரம் ஏதோ இருக்கு, ஒரு துளி இருக்கு. அந்த வெள்ளியுடைய ஆகாரம் ஏதோ ஒரு துளி இருக்கணும், வெள்ளியின் தன்மை ஏதோ ஒட்டின்னு இருக்கு, அதனால் சொல்றாரு ஒட்டி கொண்டிருக்கும் தன்மை உண்மைதானே. மேலும் சொல்றாரு, இந்த பிரமத்தையும் நான் ஏன் உண்மை சொல்றேன்னா எக்ஸலண்டான ஒரு விஷயம், எக்ஸலண்டான ஒரு விஷயம். இதைத்தான் சுவாமி பார்க்கிறார். மற்றவாள்லாம் பார்க்கவே இல்லை, அவ அது வரைக்கும் தான் பார்க்கிறான். ஏன் இதை உண்மைன்னு சொல்றாரு? எதனால அங்க வெள்ளின்னு தன்மை வருது? இப்ப நம்ம கடலை பார்க்கணும், நீலக்கடல்னு சொல்றோம், அதை பார்த்தா நீளமா இருக்கு. வானத்தை பார்க்கணும், வானம் நீளமா இருக்கு. வானத்துக்கு நீளத்துக்கு என்ன சுவாமி சம்பந்தம்? என்னன்னா சப்த ஸ்பரிச ரூபரச கந்தங்கள். இதுதான் சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தம் இருக்கு இல்லையா? தண்ணிக்கு ரசம், சப்தம் ஆகாசத்துக்கு சப்தம், சப்த ஸ்பரிச ரூபரசம். அதே போல பிருத்திவி அப்பு, அப்பு தண்ணீருக்கு ரசம், தேஜஸ்க்கு உருவம், இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கச்சு இதுல இருந்து என்ன கிடைக்கிறது தெரியுமா? இதெல்லாம் பகவான் பஞ்சீகரணம் பண்றார். பஞ்சீகரணம் பண்றதுன்னா அந்தந்த தத்துவத்தை எடுத்து பாதியாக வெட்டி ஒரு பாதி அதிலே விட்டுட்டு மிச்ச பாதிய 4 துண்டா ஆக்கி 4 இதுவோட சேர்க்கிறார். பிரியத்துக்காக சொல்றேன். பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இருக்கணும். அதெல்லாம் அதே போல இங்க இந்த பிருத்திவி அப்படி சொல்லி இதுக்கு பஞ்சீகரணம்னா அந்தந்த தத்துவத்தை எடுத்து முதல்ல பாதியா வெட்டுறார். பாதியா வெட்டி மிச்சம் பாதி வந்துருக்கணும், அந்த பாதிய என்ன பண்ற 4ஆ வெட்டுறார். 4ஆ வெட்டினா அதுல அந்த ஒவ்வொரு பாகத்தையும் எடுத்து ஒவ்வொரு பஞ்சபூதத்துல சேர்க்கிறார். ஏன் சுவாமி கலக்கல் அன்னைக்கே வந்துட்டு, இன்னைக்கு இல்லை. கலக்கல் இன்னைக்கு சில பேர்லாம் இந்த கலக்கல் வந்துட்டு, அந்த கலக்கிறபடியாலே அங்க என்ன எடுத்து இந்த வானம் நீளமா தெரியறது, இந்த ஜலம் நீளமா தெரியறது. ஜலத்துக்குண்டான தன்மை நீளம் கிடையாது, அதுக்கு ரசேந்திரியம் தான் பிரதானம், ரசம்தான் பிரதானம். அது நீளமா இருக்குன்ற அவசியமே கிடையாது, ஆனா நீளமா இருக்கு. எதனாலன்னா இதெல்லாம் பஞ்சீகரணம் பண்ணபடியாக, அந்த பஞ்சீகரணம் பண்ணபடியால் தான் முச்சிச்சிப்புல வெள்ளி தெரியாதுன்றார். அதனால அதுவும் உண்மைன்றார். எப்படி உண்மை, என்னமா உண்மை? எக்ஸலண்டா சுவாமி ஆர்கியூ பண்ணி நல்லா ப்ரூவ் பண்றார். அதனால நீ சொல்லக்கூடிய பொய்யும், பொய்யன்னா என்ன அர்த்தம்? பொய்யும் சில காலம் இருக்குமே தவிர எல்லா காலம் இருக்காது, அதுவும் உண்மைதான் தெரிவித்தார். என்னன்றது நாளை சாயங்காலம் 5 மணிக்கு பார்ப்போம். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் சொல்லபடி பிரார்த்திக்கிறேன். ஆழ்வாரும் பெருமானாகிய துல்லியேசனம் ஆச்சாரிய திருவில்லேசனம் பாகவதால் திருவடிகளே சரணம். ஒன்னும் சிரமமே இல்லை, மறுபடியும் மறுபடியும் அதை தெரிவிக்கிறேன்.
ஒரு சிரமமும் கிடையாது. இன்னும் போக 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 ஒரு 4-5 காலட்சேபம் கேட்டுட்டு வச்சுக்கோ, இன்னும் உங்களுக்கு ஆனந்தமா இருக்கும். முதல்ல கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஏன்னா இது கேட்டு பழக்கம் இல்லையோனோ, பழகிடுத்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த பழகிடுச்சுன்னா போயிடுமா சுவாமி, ஒண்ணும் இல்லை, இன்னும் ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமா இருக்குன்னு என்னன்னா, இனிமே என்ன தோணுனா, ராமாயண மகாபாரத காலட்சேபம் கேட்க பிடிக்காது. என்ன சுவாமி காலட்சேபம் இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு வைபவம் வந்தது பார்ப்பது என்னன்னு ஏற்பட்டு ஏதாவது சந்தேகம் தான் கேட்கலாம். அனுபவம் பெருமான ஏற்றுள்ளேசனும் ஆச்சாரிய துள்ளேசனும் பகவதால் திருடீசன். அடியேன் சுவாமி. சுவாமி, நம்ம இயல்பா யோசிக்கும் பொழுது இதெல்லாம் வேறுபடுத்தி தான் பாக்குறோங்கிறதே புரியறதே இல்லையே சுவாமி நமக்கு. அது நமக்கு ஏன் புரியலைன்னா, அந்த அளவுக்கு வேகமா நம்ம வேறுபடுத்திடுறோம். வேகமா நம்ம வேறுபடுத்துறோம். வேகமா வேறுபடுத்துறதுனால இப்ப ஒண்ணுமில்லை. இப்ப நம்ம ஒரு வஸ்துவை நீங்க என்ன பார்த்துருக்க, ஆத்மா நியமனம் பண்ணி ஆத்மாவுடைய தர்மபூத ஞானம் வந்து மனசுக்கு வந்து, மனசுல இருந்து கண்ணுக்கு வந்து, கண்ணுல இருந்து திருப்பியும் மனசுக்கு போய், மனசுல இருந்து ஆத்மாவுக்கு போய், அதுக்கப்புறம் நான் யாரும் உங்களுக்கு தெரியுது. இது நான் சொல்றதுக்கு இத்தனை நாள் யாருது, ஆனா அத்தனை நாள் உங்களுக்கு எடுத்துக்கிறேனா? இல்ல இல்ல. அவ்வளவு வேகமா அது நடக்கிறது. அதான் நமக்கு புரியல. எக்ஸலண்டா எடுத்திருக்காங்க. நம்ம பார்க்கும் போதே வேறுபாட்டோட தான் பார்க்கணும். அதனால்தான் தரிசனம் வேத ஏவச்ச, வேதமே சித்தாந்தம். இது தேவப்பெருமானுடைய வார்த்தை. சாஸ்திர வாக்கியம் கூட ஏதோ சொல்லியிருக்கும் சொல்லலாம். அகமேவ பரந்தத்வம் தரிசனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி ஸ்யாத் பூர்ணாச்சாரிய சமாசயகன் ஆத்தமோனோ திருக்கச்சனு 6 வார்த்தை, அதுல ஒரு வார்த்தை 2ஆம் வார்த்தை இது. அதனால இதுதான் சித்தாந்தம். மேல பார்க்க போறோம். அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யோஸ்மி சுவாமி. தன்யோஸ்மி பாக்கியம். சுவாமி ஒரு சின்ன இது சொல்லுங்க. இது வந்து சாஸ்திரத்தை ஒத்துக்கிறா, ஆனா பெருமாள் ஒரு பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஒத்துக்கலன்னு சொல்றது. ஆக்சுவலா வந்து ஒரு கடவுள் நம்ப ஆஸ்திகம் நாஸ்திகம்னு சொல்றது வந்து சாஸ்திரத்தை நம்புறதுன்னு சொல்லுவா ஜெனரலா. அவன் ஆஸ்திகவா கோஷ்டிதான் வச்சிருக்கான். அதான் ஆஸ்திகம் நாஸ்திகம்ன்றது சாஸ்திரத்தை நம்புறவா ஆஸ்திகன், சாஸ்திரம் நம்பாதவான்ற மாதிரிதான். பரமாத்மாவை நம்பாம எப்படி இருக்க முடியாது? அது மாதிரி வேதத்தின் பூர்வ பாகத்தை மட்டும் எடுத்துட்டான். ஓஹோ, மட்டும் எடுத்துட்டான். ஓகே ஓகே. அந்த 2 பகுதியில அந்த முதல் பகுதியை மட்டும் எடுத்துட்டா, அந்த கர்மா செய்யற அந்த இதை மட்டும் எடுத்துக்கிட்டான். ஓஹோ. அப்ப கர்மாவில் சொல்லப்பட்ட கர்மாவை நன்னா பண்ணுவான். பிரார்த்தகிற எல்லாத்தையும் பண்ணுவான். கர்மாவை என்ன சொல்லிட்டு அதான் பண்ணுவான். பிரம்மத்தை மட்டும் எடுத்துக்க மாட்டான். அப்ப அது மாதிரி ஒரு சம்பிரதாயம் இருக்கா சுவாமி? நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கத்தே சுவாமி அந்த காலத்துல எப்படி இதெல்லாம் மீட் பண்ணி எப்படி அவர் பார்த்திருப்பார், எங்க நேரம் இருக்கு, இதுக்கெல்லாம் புஸ்தகம் எங்க கிடைச்சது அவருக்கு, எப்படி படிச்சிருப்பார், இதெல்லாம் பார்க்கறச்சே நமக்கு என்ன தோணுனா, அந்த திருவடி தவிர மற்ற கதி கிடையாது. உய்யவரே வழி உடையவர் திருவடிதான் அப்படிதான் தோணும். வேற எதுவும் தோணாது. வேற எதுவுமே தோணவே தோணாது. அவருக்கு எங்க நேரம் இருக்கு இதுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு? இதையெல்லாம் எத்தனை வம்புகள், ஒவ்வொரு மதத்தவரையும் எத்தனை வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வம்பெல்லாம் ஒழுங்கா பார்க்கணுமோ, எத்தனை பயம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தே பண்றாருன்னா இவ்வளவு கஷ்டமா இருக்கும். தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி, நீங்க சொல்ற மாதிரியே ரொம்ப நல்லா பாகவதம் ராமாயணம் கேட்கறது இப்ப கேட்க நல்லா இன்ட்ரெஸ்டா தான், இன்னைக்கே நல்லா தான் சார் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சுவாமி, புரிஞ்சது சுவாமி. நன்னா நேற்று ரொம்ப பாதிச்சிச்சு சுவாமி. அதுல இருந்து மீண்டே வர முடியல. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு எனக்கு. ரொம்ப நல்லா இருந்தது நேத்து. சுவாமி, எங்களுக்கு நீர் இப்படி சொல்லனா, நீர் எவ்வளவு எடுத்துட்டு எங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்லணும்னா, நீங்க எவ்வளவு சிரமப்படுற எங்களுக்கு புரியுது சுவாமி. எங்க லெவலுக்கு இறங்கி வந்து சொல்லணும்னா நீங்க எவ்வளவு ரெஃபரன்ஸ் எடுத்து எப்படி பண்றது தெரியல சுவாமி. உங்க திருவடிக்கு தான் சுவாமி பண்ணலாம். எங்களுக்கு புரிய வைக்கிறீர. நீ நன்னா இருக்கணும் சுவாமி.
பட் சுவாமி இப்ப ராமாயணம் மகாபாரதம்ன்றது இது வேதத்தோட இதுதானே, அது வேதத்தில் தான். இதோடைய சாரத்தை வந்து அவ ஒரு கதை மூலமாவும் ஒரு இதுவா சொல்றான். அதாவது கதை சொல்லக்கூடாது. இல்ல அதை நிச்சயம் படிக்கணும். ஆனா இதுல ஒரு ருச்சி வந்ததுக்கு அப்புறம் அதுல ருச்சி போகாது. இன்னும் அதோட இது அதிகமாகும். ராமாயணத்து மேலேயும் மகாபாரதத்து மேலேயும் நமக்கு இன்னும் வந்து அதிகமாகும். வேற கண்ணோட்டத்துல பார்ப்போம். அதை வந்து சாஸ்திர தாத்பரியமா பார்ப்போம், கதாபாரமா பார்க்க மாட்டோம். சூப்பர் சூப்பர். அதான் சுவாமி, எல்லாருக்குமே அந்த பேஸ் வேணும், ஃபவுண்டேஷன்ன்றது அந்த சாஸ்திரம்ன்ற அந்த இது வேணும். அதோட அந்த வேதாந்த ஞானத்தோட பார்த்தோம்னா எல்லாமே. அப்ப பார்த்துட்டோம் வச்சுங்க, நம்முடைய வாழ்க்கையிலேயே நமக்கு நிறைய நேரம் கிடைக்கும். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்ம அப்பெல்லாம் ஒரு காரியத்தை பண்றதுக்கு அப்ப அரை நேரத்தை முடிச்சு, இப்போ 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. ஏன்னா இந்த தெளிவு கிடைச்சிடுறது. தெளிவு கிடைச்சோடனே இதை பண்ணா இது, இதை பண்ணா இது அப்படின்னு தெரிஞ்சிடுறது. அதுக்கு மேல நமக்கு எதிர்பார்ப்பே இருக்காது. ஒரே எதிர்பார்ப்பு பிரம்மம், சிவன் நாராயணன், ஆதாரன் உடைய ஒரு திருவடி, அப்படிதான் இருக்கும். இல்லைன்னாலே நன்னா இருக்கும் சுவாமி. பாக்கியம் சுவாமி. இவ்வளவு பெரிய எல்லாத்தையும் கழிச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபுல்லா கான்சென்ட்ரேட்டா ஒரு தத்துவத்தை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு சம்பிரதாயம், நம்ம சம்பிரதாயம் தான் நினைக்கிறேன். சம்பிரதாயம் தான் அதுவே வாழ்க்கையா இருக்கு. ஆனந்தமா வாழலாம், இந்த லோகத்திலையும் வாழலாம், அந்த லோகத்திலையும் நம்ம வாழலாம். அதுதான், இந்த லோகத்திலையும் ஆனந்தமா இருக்கலாம், அந்த லோகத்திலையும் ஆனந்தமா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்துல வந்து நம்ம இது பண்ணதுக்கு ரொம்பவே ஜனிக்கிறதுக்கே நம்ம அததான் நம்ம சொல்லுவேன். அடிக்கடி என்ன சொல்லுவேன், என்ன இந்த சம்பிரதாயத்துல பிறக்க வச்சது பெரிய விஷயம். அந்த ஞானத்தையும் கொடுத்து அதுல ஊன்றி இருக்கும்படியான ஒரு தன்மையை காட்டி கொடுத்தானே, உனக்கு என்ன நன்றி சொல்றது, என்னென்று செய்தேனோ என்னெஞ்செழுத்துக்களை நித்தியம் பிரார்த்தித்தே இருக்கணும். வேற எதுவுமே கிடையாது பகவான்கிட்ட. ஏன்னா அவர் நினைச்சாதான் என்னுடைய கர்மாவை பார்த்து எங்கேயாவது தள்ளி இருக்கலாமோ, தள்ளாம இந்த இப்படிப்பட்ட உயர்ந்த சம்பிரதாயத்தை கொண்டு சேர்த்துக்கானே, இதை விட என்ன அனுகூலம் பண்ணணும் அடியனுக்குன்னா ஒண்ணும் கிடையாது. இதுதான் இருக்கிறதே பெரிய அனுகூலம். உண்மைதான் சுவாமி. அதாவது இவ்வளவு கேட்கும் போதுதான் சம்பிரதாயத்து மேலேயே ஒரு இது வருது. ஜென்ரலா இதுலாம் கேட்காம இருந்தா ஏதோ ரைட்டு, ஓகே, நம்ம ராமானுஜ திருவடி பலம் அப்படின்னு அதுவும் ஓகே தான். பட் அந்த ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை வளரணும்னா இந்த சாஸ்திர ஞானம் கேட்கணும். கேட்டாதான் நம்பிக்கை.